குடும்பத்தில் சமாதானம்ன்றதான் பார்க்க போறோம். இந்த மெசேஜ் எனக்கு எப்படி ஆர்டர் கொடுத்தார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அந்த மெசேஜ் கொடுக்கறதா இல்ல வேற மெசேஜ் ஆன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப ரொம்ப நேரமா நான் ஜெபம் பண்றேன், அந்நிய பாஷை பேசுறேன், பாட்டு பாடுறேன். எனக்கு எதுவுமே எனக்கு கிடைக்கல, இந்த வெளிப்பாடும் கிடைக்கல. தொடர்ந்து நான் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வெகு நேரம் எடுத்தது. ஏன்னா அது எவ்வளவு நேரம் எடுத்தது, டக்குன்னு அப்படிலாம் வந்துடல இந்த மெசேஜ். ரொம்ப நேரம் நான் அப்படி ஜெபிச்ச போது கடைசியா ஜெபத்தை முடிச்சிடலாம், இனி அடுத்து அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் இன்னொரு சமயம் அப்படின்னு நினைக்கும் போது, உன் கண் முன்னால என்ன பாக்குறேன்னு கேட்டாரு. கண்ணு முன்னால என்ன பாக்குற போது அண்ணன் கேள்விதான் கேட்பாரு. இசைக்கியல்கிட்ட கேட்டார் பாத்தீங்களா, இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து இது உயிரோட எழும்புமான்னு கேட்டார். கர்த்தராகிய தேவரீர் ஆண்டவரே நீர் அறிவியிருந்தார். அப்படி போல நம்மகிட்ட கேட்பாரு. பிலியாம் கேட்டாரு, அவங்க கூட தங்கியிருக்காங்கல்ல இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டாரு. இப்படி போல ஆண்டவர் ஏதோ ஒரு மிஷின் மாதிரி நம்மளை ஆப்ரேட் பண்ண மாட்டார். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி நம்மளை ஆப்ரேட் பண்ண மாட்டாரு. ஒரு ஏஞ்சலுக்கு சொன்ன மாதிரி இதை போய் சொல்லு அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுவார். ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், ஒரு டயலாக் இருக்கும், நம்மளோட கேட்பாரு. அப்ப உன் கண்ணு முன்னால என்ன பாக்குறையோ, என்ன பாக்குறேங்க கண்ணுனா என்ன பாக்குறேன்னு கேட்டாரு. அப்ப நான் ஆண்டவரே நீர் தான் அறிவீரப்பா, நான் எதை பார்க்கணுன்றது நீங்க தான் எனக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னும் போது, குடும்பத்துல சமாதானம் இழந்து எத்தனை பேர் இருக்காங்க பாரு. டெய்லி ஒரு 2-3 போன் கால் வரும். அந்த போன் கால் எல்லாம் பாத்தீங்கன்னா சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பமா இருக்கும். வாலிப பொண்ணு குடும்பத்தை விட்டு போயிட்டா, ஏன் போனா எதுக்கு போனான்னு தெரியல. படிக்க வச்சுட்டாங்க, நல்லா படிக்க வச்சுட்டாங்க. தாயார் போன் பண்றாங்க, என் பிள்ளை எங்க இருக்கானே தெரியல, வாலிப பொண்ணு. அப்ப எவ்வளவு தவிப்பாங்க அவங்க. ஒரு வாலிப பொண்ணை காணும்னா எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா ஒரு க்ளூ மட்டும் சொல்றாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கேட்கும் போது, ஒரு தவறான போதனை வெளிநாட்டுக்காரங்க நடத்தின ஒரு சர்ச். ஆனா தவறான போதனை. ஏன்னா நான் போயிருக்கேன், நான் அந்த இடத்துக்கு சில சமயங்கள் நான் போயிருக்கிறேன். தவறான போதனை, அந்த போதனையில போனா குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயார் சொல்றாங்க. இன்னொரு தாயார் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்காங்க, மகனும் மருமகளும். அவங்களுக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடு, குழந்தை எடுத்துட்டு மருமகா போயிடுச்சு, எங்க போச்சுன்னே தெரியாது. அப்ப அந்த தாயார் அழுகுறாங்க போன் பண்ணி, ஏதாவது என் மருமக எங்க போச்சுன்னு தெரியல, பேத்தி தூக்கிட்டு போயிட்டா, 1.5 வயசு தான் அந்த பிள்ளை, தவிக்கிறாங்க. இப்படி அநேக காரியங்கள், குடும்பத்துல சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பங்கள். இன்னொரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல நல்லா சம்பாதிச்சாரு, இங்க வந்தாரு, இங்க சில பிசினஸ் பண்றேன்னு சொல்லி தொடங்கி ஓனா தொடங்கி இதை பண்ற அதை பண்றேன்னு தொடங்கி கடைசியில எல்லாத்தையும் இழந்து ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க. இப்படி பல கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள். மனைவி வேலைக்கு போகணுமா போக கூடாதா, கணவன் சம்பாத்தியம் பத்தல, மனைவி வேலைக்கு போலாமா வேணாமான்னு சொல்லி தர்க்கம். இன்னொரு குடும்பத்துல கணவன் வேலைக்கே போல, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. திருமணம் ஆனதுல இருந்தே வேலை பார்க்கல, எந்த வேலையும் பார்க்கல. மனைவி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்துறாங்க. திடீர்னு சுகவீனம் வந்துருச்சு அந்த மனைவிக்கு, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. இப்ப யாரு சம்பாதிக்கிறது? புருஷன் வேலைக்கு போற மாதிரி இல்லை, மனைவி படுத்த படுக்க ஆயிட்டாங்க. ஒரே சம்பாத்தியம் தான். அந்த சம்பாத்தியத்தை கட்டின வீட்டை விற்கணும்னு ப்ரே பண்ணுங்கன்றாங்க என்கிட்ட.
அந்த வீட்டை வித்துதான் நாங்க சாப்பிடணும், என்கிட்ட வேற எதுவுமே இல்லை எங்கள்கிட்டன்றாங்க. இப்படி குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை விட சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம இருக்குது. ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு, ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டுட்டு, ஒருவருக்கு ஒரு மனஸ்தாபப்பட்டுட்டு, நாள் கணக்குல, மாத கணக்குல, வருஷ கணக்குல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாம நிம்மதி இழந்து இருக்கிறாங்க. அதான் பாக்குறேன் நான். இதை குறிச்சு நம்ம தியானிக்கிறது நல்லது அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். இந்த ஆண்டவர் அதுதான் இதை குறிச்சு பேசு அப்படின்னு. இது ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜ். இத அந்த குறிப்பிலே நான் போட்டிருக்கணும். இந்த பைபிள் ஸ்டடிக்கு நேரம் இருக்குது நான் போடும்போதே, இது ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜ். ப்ராஃபட்டிக் மெசேஜ் அப்படின்னா தீர்க்க தரிசன செய்தினா என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு பேசுறதுதான் ப்ராஃபட்டிக் மெசேஜ். ஒரு சபையில போய் நான் போய் பிரசங்கம் வருவேன், இது ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜ் அப்படின்னா அந்த சபையின் சூழ்நிலை எனக்கு தெரியாது, நான் புதுசா போயிருப்பேன். ஆனா எனக்கு அந்த மெசேஜ் அந்த சபைக்கு பேசியிருப்பார் ஆண்டவர். சோ அந்த சிச்சுவேஷனுக்கு பேசுறதுதான் ப்ராஃபட்டிக் மெசேஜ். மன நிம்மதியும் மன சமாதானமும் ரொம்ப முக்கியம். சாதாரண ஒருத்தர் நம்ம பேசும்போதே அந்த பேச்சு நிமித்தம் நம்ம சமாதானத்தை இழந்து போனா நம்ம சோர்ந்து போறோம், உற்சாகத்தை இழந்து போயிடுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து வேலைகளை நம்மளால செய்ய முடியல. ஏன்னா நல்ல ஒரு மனநிலைமை இருந்தா தான் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியும். நம்ம அதை அன்றாட வேலையில செய்யறது என்ன ஆயிடுதுன்னா சிரமமாயிருது. ஏன் தான் அந்த மனுஷனோட பேசணுமோ, பேசாம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன பேச்சு தான் அந்த பேச்சு சமாதானத்தை இழக்க செய்கிறது. பார்க்கும்போது எனக்கு ஆண்டவர் எப்படி அதை மெடிடேட் பண்ண வச்சாருன்னா, சின்ன வயசுல சைல்ட்ஹுட், சின்ன ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க, 5, 6 இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல நம்ம சமாதானத்தை இழந்து போனோம்னா அது ஒரு டெம்பரவரி தான். ஆனா அந்த நேரம் நம்மளுக்கு பாதிக்குது. பரீட்சையில ஃபெயில் ஆகி போயிட்டா கஷ்டமாயிருது. யாராவது நம்மளை ரெகக்னைஸ் பண்ணலைன்னா, நம்ம தாளந்தைகளையோ அந்த நம்மளுடைய திறமையோ ரெகக்னைஸ் பண்ணலைன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்மளை டீக்ரேட் பண்ணும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். சில பொருட்கள் நம்ம இழந்து போகும்போது, சில பொருட்கள் கிடைக்காத போது, விரும்பின பொருள் கிடைக்காத போது சோர்ந்து போயிடுறோம். பெரிய பொருளா இருக்காது, விளையாட்டு ஜாமானா இருக்கும். சிலருடைய நட்புகளை நம்ம இழக்கும் போது, அந்த சின்ன வயசுல சில ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணும்போது, நல்லா பழகிருப்போம், அவங்க ஊரை விட்டே காலி பண்ணி போவாங்க. அப்ப அது ரொம்ப பெரிய நம்மளுக்கு ஒரு சோர்வு உண்டாக்கும், சமாதானத்தை இழந்து போயிடுவோம். சிலர் நம்மளை ஏற்றுக்கொள்ளாத போது, நம்மளை சிலர் புறக்கணிக்கிற போது, சிலர் கடினமா பேசும்போது, கடினமா நடத்தும் போது சமாதானத்தை நம்ம இழந்து போயிடுவோம். சிலர் நம்மளை எள்ளி நகையாடுகிற போது நம்ம சமாதானத்தை இழந்துவோம். இதெல்லாம் டெம்பரவரி, அந்த ஸ்டேஜில் நடக்கிறது. ஆனால் அந்த நேரத்துல அது பாதிக்குது. அடுத்து வாலிப பிராயத்துல சமாதானத்தை இழந்து போன தருணங்கள் எப்படி இருக்குதுன்னா, நன்றாக படிக்க முடியாத போது, அந்த கிராமத்துல இருக்கிறது, இப்ப எங்களை மாதிரி கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க எல்லாம் இங்கிலீஷ் வராது. அப்ப அந்த இங்கிலீஷ் வராத போது அதுல ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். எங்களுக்கு அது ஒரு பெரிய சமாதானத்தை இழந்து போற மாதிரி, நல்ல மார்க் வாங்க முடியாது. அது வரைக்கும் தமிழ் மீடியத்துல இருக்கிறது நல்ல மார்க் வாங்கியிருப்போம். இங்கிலீஷ் மீடியம் போகும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ப எங்களுக்கு மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும், அவமானப்பட்டு போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில சம்பவங்கள்னால அவமானப்பட முடியாத சில சம்பவங்கள் நடக்கும். ஏதாவது சார் கிளாஸ்ல எந்திரிச்சு ஏதாவது ஒரு இதை சொல்லும் போது, ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியாத போது எல்லா பசங்க முன்னாடியும் அவமானப்பட்ட மாதிரி இருக்கும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசும்போது, அவன் எப்படி படிக்கிறான், அவன் உன்ன மாதிரிதான பையன், அவன் படிக்கலையான்னு சொல்லுவாங்க வீட்டுல. அவன் பக்கத்து வீட்டுல அவனும் தான் படிக்கிறான், அவன் படிக்கிறான், உனக்கு படிக்க முடியலையான போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். பெற்றோர் கண்டிக்கும் பொழுது அது கஷ்டமா இருக்கும். பொழுதுபோக்கு நேரம் இல்லாம படிப்பு ஆக்கிரமிக்கும் போது அது கஷ்டமா இருக்கும். ஏதோ ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறது, பைக் வாங்க முடியாத போது கஷ்டமா இருக்கும். சில இஷ்டம் போல உடுத்த முடியாது. ஏதாவது உடுத்தலாம்னா யூனிஃபார்ம் தான் போடணும் ஸ்கூல்ல. மிச்சம் என்ன சர்ச்சுக்கு போகும்போதோ வெளியே போகும்போது தான் நல்ல ட்ரெஸ் பண்ணலான்னு இருக்கும். நம்மளுக்கு டெய்லி அது யூனிஃபார்ம் போடுறது கஷ்டமா இருக்கும். இஷ்டம் போல ஹேர் ஸ்டைல் வைக்க முடியாது.
ஏன்னா அங்க ஸ்கூல்ல சத்தம் போடுவாங்க, வீட்லயும் அப்பா சத்தம் போடுவாரு. சோ இஷ்டம் போல இருக்க முடியலன்னு. ஆனா அது நல்லதுன்றது அப்ப தெரியாது. ஆனால் அந்த நேரத்துல நமக்கு அது சோர்வு உண்டாக்கும். அடுத்து திருமணம் வரும்போது நம்ம வாழ்க்கை முழுவதும் ஒருத்தி நம்ம வாழ்க்கை துணையா வரணும் போது அவனுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த பையனுக்கு பொண்ணு வந்து அழகா இருக்கணும், உயரமா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலை பார்க்கணும் அப்படின்லாம் அவன் எதிர்பார்ப்பான். இன்னொரு பக்கம் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு, அந்த பிள்ளை பக்தி உள்ளவளா, பயபக்தி உள்ளவளா, தேவ பக்தி உள்ளவளா இருக்கணும், நல்ல ஒரு ஃபேமிலியில உள்ளவளா இருக்கணும், நல்ல அடக்கம் உள்ளவளா இருக்கணும், எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தாழ்மையா இருக்கணும், எல்லா பெரிய மூத்தவங்களை மதிக்கிறவளா இருக்கணும். இப்படி அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, மாப்பிள்ளை வந்து நல்ல வேலையில இருக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், அவருக்கு வந்து நிறைய சகோதரிகள் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சகோதரிகள்லாம் இவர் திருமணம் செஞ்சு வைக்கணும்ட்டு இவர் அந்த கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடாது. விக்கல் பிடுங்கள் இல்லாம இருக்கணும், பிள்ளைய நல்லா பாத்துக்கிடணும், ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நல்லா பாத்துக்கணும் பிள்ளைய. இப்படி எல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நல்லா சொத்து இருக்கணும், பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது, போற இடத்துல நல்லா வச்சுக்கிடணும், கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது கூடாது, கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இல்லாத ஒரு பையனா இருக்கணும், இப்படி எல்லாம் அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதெல்லாம் செஞ்சுதான், இதெல்லாம் பூர்த்தி செய்துதான் ஒரு திருமணம் நடக்குது. கொஞ்ச நாட்கள் திருமண வாழ்க்கை நல்லாதான் போகுது. ஏன்னா புதிதான பொண்ணு, புதிதான மாப்பிள்ளை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு சந்தோஷமா போறாங்க ஒரு புது வாழ்க்கைன்ட்டு. அதன் பிறகு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாடு ஏன் வருதுன்னா, இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது, தாழ்வு மனப்பான்மை வருது, இல்லைன்னா உயர்வு மனப்பான்மை வருது, மேட்டிமை வருது. நீ படிச்சிருக்கியா, நான் படிச்சிருக்கியா, நீ இவ்வளவு படிச்சிருக்கனால உனக்கு இப்படி ஒரு தலைக்கணம் இருக்குது, இல்ல நீ இவ்வளவு படிச்சிருக்கனால இருக்கு, நீ நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்க, நல்ல சம்பளம் வாங்குற அப்படின்னு தானே இருக்குது. இந்த பொண்ணுக்குள்ள மாப்பிள்ளை வந்து சோப்பா இருக்கான், உயரமா இருக்கான், அழகா இருக்கான்னு இந்த பிள்ளைக்குள்ள ஆனா தாழ்வு மனப்பான்மை வருது. நம்ம கருப்பா இருக்கோம், குட்டையா இருக்கிறான், போற இடம் போறான், அவன்கிட்ட நல்லா பேசுறாங்க எல்லாரும், இவளை யாரும் மதிக்கலைன்னா உடனே இவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. இதே ஆப்போசிட்ல அவனுக்கு வருது, நல்லா மனைவியை புகழ்ந்து பேசும்போது இவனுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது, தாழ்வு மனப்பான்மை வருது. இதுக்கு இந்த ஈகோ போராடுது அவங்களுக்குள்ள. நான் நீன்னு சொல்லி ஈகோ போராட்டம் வருது. நானாக்கும், நான் எங்க வீடாக்கும், உங்க வீடு எங்க வீடுன்னு சொல்லி இப்படி போராட்டம் ஆரம்பிக்குது. நான் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன் உன்னைய, நீ அப்படி இல்லை, நான் இப்படி நினைச்சேன் அப்படி நினைச்சேன், நீ அப்படி இல்லைன்னு சொல்லி என்னோட எதிர்பார்ப்பு உன்னுடைய காரியங்கள் எனக்கு பிடிக்கல. இப்படி ஒருவருக்கு ஒரு வித்தியாசங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் வித்தியாசம் பார்க்கல. இப்ப வித்தியாசங்களை பார்க்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சண்டை வருது. கடைசி என்னன்னா பிரிஞ்சும் போயிடுறாங்க. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தனியா அவங்க வாழ்க்கை போகும்போது காரியங்கள் வேற. கல்யாணத்துக்கு முன்னாடி வாலிப பிராயத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சிலர் என்ன பண்றாங்க, சில நட்புனால சந்தோஷமா இருக்காங்க, சில நட்பு இழந்து போகும்போது அவங்க சோர்ந்து போறாங்க. அப்ப அந்த சமாதானத்தை இழந்து போறது வேற. ஏன்னா அதெல்லாம் டெம்பரவரி தான். பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவின்றது ஒரு நிரந்தரமான ஒரு உறவு. சார் திருமணம் வரும்போது அது ஒரு ஆழமான ஒரு உறவு, அது மேலோட்டமானது இல்லை. இது வாழ்நாள் முழுவதும் உள்ள ஒரு உறவாகும். இதை சற்று நிதானித்து பொறுமையா யோசித்து செய்ய வேண்டிய காரியம். சிலர் தாங்கள் விரும்பின ஒருவரை என்ன பண்றாங்கன்னா நேசித்து திருமணம் செய்து கொள்ளுன்றாங்க. ஏன் அப்படி செஞ்சுக்கிறாங்கன்னா, தன்னை ஒரு நேசிக்கிறாங்க ஒருத்தன், தன்னை நேசிக்கிறான் ஒருத்தவங்க இவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுது. இவங்க ஈகோ வந்து சந்தோஷப்படுது. அவங்க வந்து அவன் சின்ன சின்ன காரியத்தை பாராட்டும் போது அவங்களால நிதானிக்க முடியல. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி கிடையாது. இது வந்து ரியலா, இவன் ரியல்லா அப்ரிசியேஷனா, இது ரியல் ரெகக்னைசேஷனா, உண்மையாக தன்னை அங்கீகரிக்கிறானா அப்படின்னா கிடையாது. அது இவங்களுக்கு கண்ணு பிளைண்ட் ஆயிடுது. என்ன பண்ணிட்டாங்க, அதை பெருசா நினைச்சிடறாங்க, அதை யோசித்து பாக்குறது இல்லை. அந்த மனுஷனை முழுமையா அறிந்து கொள்ளாம அந்த மனுஷன் தாண்ட காட்டுற பகுதியை மாத்திரம் பார்த்து அந்த மனுஷனோட இணைந்து வாழ முடிவு செஞ்சிடறாங்க. இது லைஃப் லாங்க போகிற காரியம். உட்கார்ந்து பேசுவா அப்படின்னு உட்கார்ந்து பேசி அவன் என்ன நினைக்கிறான், அவனுடைய ஆட்டிடியூட் என்ன, அவனுடைய இன்டென்ஷன் என்ன, அவன் தரிசனம் என்ன, அவன் வாழ்க்கையில அவன் என்னவா இருக்க போறான், என்ன வேலை பார்க்க போறான், என்ன சம்பளம் வாங்க போறான், இதெல்லாம் பாக்குறது இல்ல.
ஃபியூச்சர்ல என்னவா இருக்கும் லைஃப், அந்த ஃபியூச்சரை பத்தி எல்லாம் அவங்க என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. பெற்றோர்கிட்ட அவங்க என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. பெற்றோர்கிட்ட கேட்காம என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை இவங்களே முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களை எதிர்த்தோ இல்ல அவங்க சம்மதத்தை வாங்கியோ அந்த திருமணத்தை செஞ்சுக்கிறாங்க. திருமணமான பிறகு கணவனாக வந்தவனுடைய அடுத்த பகுதிகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவன் காமிச்ச பகுதி ஒண்ணு. இப்ப அவங்க அடுத்த பகுதியை பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த மனுஷனுடைய கோபம், சுயநலம், பாவ பழக்க வழக்கம், மேட்டிமை, அடக்கி ஆளணுன்ற அந்த சுபாவம், அவன்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம், அவன்கிட்ட இருக்கிற மாய்மாலம், அவன்கிட்ட இருக்கிற ஆடம்பரம், காசு இல்லாமலே ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறது, பொய் பேசுறது, இவைகளை பார்க்கும் போது என்ன பண்றாங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க. வாழ்க்கை கசக்க ஆரம்பிக்குது. கர்த்தரிடம் கேட்டு தேவ சித்தப்படி திருமணம் செய்யணும். அப்படி தேவ சித்தப்படி திருமணம் செய்யும் போது அவங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். சரி, தேவ சித்தத்தின் மேன்மை என்ன அப்படின்னீங்கன்னா சற்று நம்ம ஆழமா அதை சிந்திக்கணும், தியானிக்கணும். ஏன் தேவ சித்தப்படி திருமணத்தை செய்யணும் அப்படின்றத. அந்த தேவ சித்தத்தின்படி நடக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்வாருன்னா அந்த பொண்ணுடைய கேரக்டர் என்ன, அந்த பையனுடைய கேரக்டர் என்ன, அவனுக்கு பிடிச்சது என்ன, இந்த பிள்ளைக்கு பிடிச்சது என்ன, இவனுக்கு பிடிக்காது என்ன, அவளுக்கு பிடிக்காது என்ன, எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள பையனுக்கு எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள பொண்ணு சரியாக இருக்கும். இந்த பொண்ணு பையன் காரியத்துல இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர் என்ன, இவங்க ரெண்டு பேருடைய ஆட்டிடியூட் என்ன, இவங்க கரெக்டா இருக்குமா, இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுன்றதெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அவர் தான் அவங்களை சிருஷ்டித்தது, சிருஷ்டிகர்த்தா படைப்பாளி சொல்றாரு. ஒரு பெயிண்டிங் இருக்குன்னா நான் பண்ண பெயிண்டிங்க நான் தான் அதை கரெக்டா சொல்ல முடியும். என்னென்ன கலர் யூஸ் பண்ணேன், ஏன் அதை யூஸ் பண்ணேன், என்னென்ன கலரை நான் மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன், எதுக்காக மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் அப்படின்றத நான் தான் சொல்ல முடியாது. அது மாதிரி ஆண்டவர் தான் மோஸ்ட் ஃபிட் பர்சன். அந்த பொண்ணை நான் இப்படி உருவாக்கியிருக்கேன், இந்த பையனை இப்படி உருவாக்கியிருக்கேன், இவங்க சேர்றதுதான் கரெக்டா இருக்கும், இல்ல இவங்க சேர்றது சரியா இருக்காதுன்றத சொல்லுவார். எல்லாத்துக்கும் மேல எதிர்காலத்துல அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், எதிர்காலத்துல அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும், இன்னைக்கு இல்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் தான். ஆண்டவருக்கு ஃபியூச்சர் முழுக்க பார்ப்பார். வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு எது சரியாக இருக்கும்ன்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். எது சமாதானமா இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கைன்றத ஆண்டவருக்கு சொல்லுவார். இப்ப சில பேருக்கு என்ன பண்ண இப்ப அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், ஆனா எதிர்காலத்துல அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். எதிர்காலத்தை வைத்து நமக்கு தேவ சித்தத்தை ஆண்டவர் சொல்லுவார். சொல்றார் இல்லையா எரேமியா 29:11, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படியாக நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள்ன்றார். அப்ப நம்மளுக்கு எது சமாதானமா இருக்கும், எது திருப்தியா இருக்கும், எது சந்தோஷமா இருக்கும்ன்றத கர்த்தர் தான் அறிவார். அந்த பையனுடைய இன்னைக்கு இருக்கிற சுவாபம் எதிர்காலத்துல மாறி போகலாம், அந்த பொண்ணுக்கு இப்ப இருக்கிற சுவாபம் எதிர்காலத்துல மாறி போகலாம். அதை கர்த்தர் தான் அறிவார். தேவ சித்தத்தை அறியாது சில திருமணம் செய்யலாம். தேவ சித்தத்தை அறியாமலே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா பார்த்து இது கரெக்டா இருக்கும், இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அப்படி பண்றதுல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தங்களோட சுய அறிவின்படி நடப்பாங்க. சில சமாதானமா வாழலாம், சில சமாதானம் இல்லாம வாழலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா மனசாட்சியின்படி வாழ்வாங்க. அவங்க தேவ சித்தத்தை அறியாத செஞ்சுட்டாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா மனசாட்சியின்படி அந்த லைஃப் போகும். அவங்க மனசாட்சியின்படி இது சரி இது தவறுன்னு சொல்லி, இது அநியாயம், இது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லி அவங்க மனசாட்சி சொல்ற விதத்துல என்ன பண்ணுவாங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. சுய அறிவின்படி நடப்பாங்க. ஆண்டவர் சொல்ற மாதிரி இல்ல, அவங்களுக்கு தோன்றபடி வாழ ஆரம்பிப்பாங்க. ஒரு சராசரி வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. ஒரு ஆவரேஜ் லைஃப். அது ஒரு பெஸ்ட் லைஃப் கிடையாது, ஒரு ஆவரேஜ் லைஃப். அது ஆவரேஜ்னா நாட் பேட் நாட் குட் அந்த மாதிரிதான் போகும். ஒரு சராசரியா போய்கிட்டு இருக்கும் அந்த லைஃப். ஆவிக்குரிய உலகத்தை பத்தியோ தேவனுடைய நடத்துதலை பத்தியோ தேவனுடைய ராஜ்யத்தை பத்தியோ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சுய அறிவின்படி வாழ்வாங்க. வாழ்க்கையில நெருக்கடி போராட்டம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரை பற்றி அறியாதனால தடுமாறி போவாங்க.
கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிறவங்க விசுவாசத்துல நிற்பாங்க. கர்த்தங்களோட விசுவாசத்துல அந்த போராட்டத்தை, அந்த நெருக்கடிய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை மேற்கொள்ளுவாங்க. ஆனா இந்த மனசாட்சியின்படி நடக்கிறவங்களால ஃபெய்த் இல்லாதனால தடுமாறிடுவாங்க. சவால்களை எதிர்கொள்ள முடியாது. அவங்களால சவால்களை எதிர்கொள்ள முடியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தடுமாறி விழுந்து எந்திரிச்சு அப்படிதான் போவாங்க. சுய அறிவு படிப்பதனால கொஞ்ச நாள் இந்த வேலையை பார்ப்பாங்க, கொஞ்ச நாள் பிசினஸ் பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்ச நாள் வேலையை பண்ணி பார்ப்பாங்க, அப்படி கொஞ்ச நாள் இன்னொருத்தரோட பார்ட்னர்ஷிப் போவாங்க. இப்படியே தான் போவாங்க. லைஃப் ஸ்டெடி லைஃப் இருக்காது. ஆண்டோட சித்தத்தின்படி நடக்கும் போது ஸ்டெடி லைஃப் இருக்கும். ஸ்டெடி லைஃப் அவசர அவசரமா எந்த காரியம் நடக்காது. எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணு அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும். ஏன்னா அவங்களுக்கு வந்து போத்திபார் வீட்டுல யோசிப்பு இருந்தது, சிறைச்சாலையில யோசிப்பு இருந்தது, தானியலுடைய அடிமை வாழ்க்கை, மோசையுடைய வனாந்திர வாழ்க்கை, எஸ்தருடைய அனாதை வாழ்க்கை, ரூத்துடைய கஷ்டமான வாழ்க்கை, இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்ப இந்த கஷ்டத்தை தாண்டி என்னை கர்த்தர் கொண்டு போவார், இதை கடந்து என்னை கர்த்தர் கொண்டு போவார் அந்த நிச்சயத்தோட இருப்பாங்க. கர்த்தரை தேடுவாங்க. கர்த்தரை அறியாதவங்க மனசாட்சியின்படி நடக்கிறதுனால சுய அறிவின்படி எதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. கடன் வாங்குவாங்க. தேவ சித்தம் இருக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்காம இயேசுவே நீர் எனக்கு தாரும் நிற்பான். ஆண்டவரை அறியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கியாவது எனக்கையாவது பண்ணணும்னு டெம்பரவரியா அதை ஓடிக்கிட்டு இருப்பாங்க. விடுதலையோட இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு, இந்த கர்த்தர் சித்தத்தின்படி கர்த்தருக்கு பயந்து வாழ்றவங்க எல்லாமே கர்த்தர் கொடுத்தது திருப்தியா இருப்பாங்க. இந்த வேலை எனக்கு கர்த்தர் கொடுத்தது, இந்த வீடு எனக்கு கர்த்தர் கொடுத்தது, இந்த மனைவி கர்த்தர் கொடுத்தது, இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது. மற்றவங்களை பார்த்து, உயர்வுல இருக்கிறவங்களை பார்த்து, வசதியா இருக்கிறவங்களை பார்த்து, தன்னிட்ட இல்லாத மற்றவங்களை இருக்கிறத பார்த்து சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தருடைய கிருபை, நான் சுகத்தோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, நான் வியாதி இல்லாம இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, ஆத்மாவோட சமாதானத்தோடு இருப்பது கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லி அப்படி ஆண்டவரை சார்ந்து வாழ்வாங்க. தேவ சித்தப்படி வாழ்வவங்க தாங்கள் செய்யற எல்லா காரியங்களுக்கும் தேவ சித்தத்தை நாடுவாங்க. சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாத்துக்குமே தேவ சித்தத்தை கேட்டு கேட்டு நடக்கிறதுனால சமாதானமா இருப்பாங்க. ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வாங்க. சரி, தேவ சித்தப்படி திருமணம் செய்து கொண்டவர்களின் வாழ்க்கை ஏன் வாக்குவாதம், சண்டை, பிரிவு இதெல்லாம் உண்டாது நீங்க கேட்கலாம். குடும்பத்தில் கணவனோ மனைவியோ முழுமையாக ரட்சிக்கப்படாமல் இருந்தா இந்த சண்டை சச்சரவு வரும். ரட்சிக்கப்படாத ஒருவரை கர்த்தர் எப்படி இணைத்தார் நீங்க கேட்கலாம். எல்லாம் தேவ சித்தப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கர்த்தர் தான் எல்லாத்தையும் இணைக்கிறார், தேவன் தான் இணைக்கிறார் கணவன் மனைவின்னு. அப்படி இணைக்கும் போது ரட்சிக்கப்படாத ஒருவரை எப்படி கொண்டு வர்றாருன்னா, இந்த ரட்சிக்கப்பட்ட ஒருவர் இந்த ரட்சிக்கப்படாதவரை கர்த்தரை நடத்துவாங்க அப்படின்றது ஆண்டவருடைய தீர்மானம், அனாதி தீர்மானம். அப்படிதான் சேர்க்கிறார். இப்ப நான் வந்து ரட்சிக்கப்படாதவன், என் மனைவி ரட்சிக்கப்பட்டவா, எங்களை ஆண்டவர் இணைக்கிறார். அப்ப இணைக்கும் போது என் மனைவி மூலமா நான் ரட்சிக்கப்படுறேன். மனைவியுடைய அவளுடைய ஜபம், அவளுடைய நடக்க மூலமா நான் ரட்சிக்கப்பட்டு நானு ஆண்டோடைய ரட்சிக்கப்பட்டது இல்லாம ஆண்டோடைய ஊழியத்துக்குள்ள வரேன். இப்படிதான் நடக்குது. இப்ப பவுல பாத்தீங்கன்னா அந்த ரட்சிக்கப்படுறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பார். அதை வந்து அவசரப்படக்கூடாது, அதுக்கு அவசரப்படக்கூடாது. பவுல் வந்து தமஸ்குக்கு போற வழியில தான் ரட்சிக்கப்படுறாரு. அது வரைக்கும் ஆண்டவர் விடுறாரு பவுல. முதல்லயே பவுலை வந்து தாங்கூட வச்சிருந்திருக்கலாம், 12 சீஷர்ல ஒருவராக பவுலை வச்சிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் பவுலை வந்து தனக்கு எதிராக நடக்கிறதுக்கு முழுக்க அனுமதிக்கிறார். தமஸ்குக்கு போற வழியில தான் அவரை சந்திக்கிறாரு, ரட்சிப்புல நடத்துறாரு. அப்ப நம்ம வந்து யாரையும் ரட்சிப்புல நடத்த முடியாது. நம்ம மனிதர்கள், நம்மளை வச்சு அவர் ரட்சிப்புல நடத்துவார். அதுக்கு நம்ம அவருடைய நடத்துதலை பார்க்கணும். எப்படி இப்ப வந்து என் மனைவி ஸ்தானத்துல இருந்து யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்படாத ஒரு புருஷனை திருமணம் செய்யறார். அப்ப அந்த புருஷனை ரட்சிப்பு நடத்தணும்னா அவளை எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்றத அவ பார்க்கணும். நம்மளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கணும். அப்ப இருந்துச்சுன்னா வாக்குவாதமோ சண்டையோ பிரிவினையோ வராது.
பைபிள் என்ன போட்டு பார்ப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கமாண்ட் சொல்றாரு. அவன் ரட்சிக்கப்படல, அதனால அவனுக்கு கீழ்ப்படியாம இருக்காது. அவன் பைபிள் படிக்கல, அவன் ஜெபிக்கல, அவன் ஃபுல்லா டிவியில உட்கார்ந்து இருக்கிறான், வெறும் கதை புஸ்தகம் படிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான், அவன் என்டர்டைன்மெண்ட்ல தான் போறான், அவன் உலகத்தை தான் பெருசா பாக்குறான், அதனால நீ அவனுக்கு கீழ்ப்படியாதுன்னு சொல்லல. இவர் என்ன சொல்றாரு ஆண்டவர், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியார்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து, காட்லி பிஹேவியர் ஆர் ரெவரண்ட் பிஹேவியர், மரியாதைக்குரிய நடக்குதல், பயபக்தி, கர்த்தருக்கு பயந்த உங்க வாழ்க்கைய அவன் பாப்பான்றாரு. கற்புள்ள நடக்கை அப்படின்னா கண்டக்ட். இன்னொன்னு ஜென்டில் அண்ட் குவைட் ஸ்பிரிட்ன்றார். அமைதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும்ன்ற. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ அவனை டாமினேட் பண்ணுன்னு சொல்லல, நீ அவனுக்கு சப்மிசிவா இரு. இதுதான் அந்த துவனி. அந்த துவனி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கச்சேரி நடக்குதுன்னு வைங்க, ஒரு கர்நாடிக் கச்சேரி நடக்குது. அவர் அதுல வயலின் இருக்கும், தம்முக்கு தப்லா இருக்கும், மிருதங்கம் இருக்கும், வீணை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த தம்புரா இருக்காதான் மெயின். வாசியே இருப்பாங்க. அது அப்புறம்தான் அந்த ஸ்வரங்கள் வரும். அந்த தம்புரா மீறிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் துவனின்றது. அந்த ஒரு ரிதம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா சப்மிசிவ். நீ சப்மிசிவா கீழ்ப்படிந்திரு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தாழ்த்தி இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, போதனையின்றி, யாரும் பிரீச் பண்ண தேவையில்லை, மனைவிகளை நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அந்த தாழ்மையை பார்த்து அவன் ரசிக்கப்படுவான்றாரு. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இது அலங்காரம் இல்லைன்றாரு. நீ போட்டுக்கிற நகையோ காஸ்ட்லி ட்ரெஸ்ஸோ இது அலங்காரம் கிடையாது. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கிடையாது. அது கூட வெளியே தெரியக்கூடாதுன்றார். உங்களுடைய ஜென்டில் ஸ்பிரிட், உங்களோட குவைட் ஸ்பிரிட், நீ சாந்தமும் அமைதியுள்ள ஆவி உள்ள மறைந்திருக்கணும்ன்றார். இதுவே உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும், அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்றார். இது ஆண்டவரை சொல்றார். நீ இப்படி நடன்றார். இப்படியே பூர்வ காலத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இதுதான் அலங்காரம்ன்றார். ஒபீடியன்ஸ். நீ புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது அதுதான் உனக்கு அலங்கரிப்புன்றாரு. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆண்டவன்னா காடுன்னு சொல்லல, என்னை ஆள்பவரே, நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன். ஆபிரகாம் வலது பக்கம் போனா இது வலது பக்கம் போவாங்க, ஆபிரகாம் இடது பக்கம் போனா இடது பக்கம் போவாங்க. இப்ப 2 மாடு இருக்குன்னு வைங்க, ஒரு மாட்டு வண்டி இருக்கு, 2 மாடு இருக்குன்னா அது எப்படி நுகத்தடி மேல இருக்கும், 2 மாடு இருக்கும், 2 ஒரே திசையில போகணும். ஒண்ணு வலது ஒண்ணு இடது போனா அந்த வண்டி போகாது. ஒண்ணு வடக்கா ஒண்ணு தெற்க ஒண்ணு நடிச்ச போக முடியாது. ஒண்ணு உயரமா ஒண்ணு குட்டையாம இருந்தாலும் அந்த மாட்டு வண்டி போக முடியாது. 2 ஒரே மாதிரி இருந்தாதான், ஒரே மனம் இருக்கணும், ஒரே ஆவி இருக்கணும். அப்படின்னாத்தான் இந்த குடும்பம் நல்லா போகும். அதனாலதான் ஆண்டவர் புருஷனுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு போகும்போது அங்க ஒரு மனம் வந்துடும். நீ ஒரு பக்கம் போகணும், அவன் ஒரு பக்கம் போகணும். ஏன்னா ஆண்டவர் பத்தி அறியாத புருஷன், ஆண்டவர் அறியல, வேதத்தை அறியல, தேவ சித்தத்தின் மேன்மையை அறியாத ஒரு புருஷன், அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டு வர பொறுமையா அவனோட பின்னாடி போன்றாரு. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாத இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். சாராளை போல நடங்கன்றாரு. அவளுக்கு பிள்ளையா நடங்க, அவளை போல அவளை ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. அந்தபடி புருஷர்களே
மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடைய வாழ்ந்து உங்களுக்கு அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளானபடியினால் அவர்கள் செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். புருஷனுக்கு சொல்றாரு, நீ மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்கின்றாரு. உன்னை நம்பி வந்திருக்கிறா. போவாஸ் பார்த்து என்ன சொல்றாரு? ரூத்து 2:11 அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. உன் தாய் தகப்பனை விட்டு உன்னையே நம்பி வந்திருக்கிறா, உன்னை சார்ந்து வந்திருக்கிறா. இனி வாழ்க்கை முழுவதும் நீதான் அவளுக்கு தாயின் தகப்பனுமா இருக்க போறேன்றத சொல்றாரு. இப்படித்தான் நம்ம பார்க்கணும். மனைவிய தாய் தகப்பனை விட்டு நம்மளையே நம்பி வந்திருக்கிறா. அப்ப அவ யார்கிட்ட போவா? நம்ம தான் அவளை அரவணைக்கணும். அத சொல்றாரு புருஷனுக்கு. 12 உன் செய்தித்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாஸ் சொல்றார் பாருங்க, நீ என்னை நம்பி வரல ரூத், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்திருக்கிற. இதுதான் மனைவிமார்கள் புரிந்து கொள்ளணும். கணவனை பெருசா பார்க்க கூடாது, கணவனை பெருசா பார்க்க கூடாது. கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்க நீங்க. என் மனைவி என்னைய பார்த்தானா இருப்பா. அவ சினிமாவே பார்க்காத, ஒரு சினிமா கூட பார்க்காதவா. நான் சினிமா பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் என்னை திருமணம் செய்து வரா. எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் யோசித்து பாருங்க. 19 வயசு அவளுக்கு, 19 வயசு, எனக்கு 23 வயசு. சினிமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவ சினிமாவே பண்ணாத ஆளு, பார்க்காத ஆளு. எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் யோசித்து பாருங்க. 16 வருஷம் என் கூட நடந்திருக்கா. எவ்வளவு ஒரு 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 இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை ஒரு டனல் மாதிரி. அது எனக்கு சாப்பாடு பண்ணி போடணும். நான் சாப்பிட்டுட்டு நான் சினிமா பண்ண போவேன். எனக்கு நல்லா சுட தோசை சுட்டு கொடுக்க, நல்ல சாம்பாரும் சட்னி, தேங்காய் சட்னி வைக்க, எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஃபில்டர் காஃபி போட்டு கொடுக்க, எல்லாம் சாப்பிட்டு நல்லா துணியை துவைச்சு அயன் பண்ணி வைக்க போட்டுட்டு நான் சினிமா போவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் ஏதோ ஒரு சம்பிரதாயமா சர்ச்சைக்கு வருவேன். ஒரு பேருக்கு தான் கிறிஸ்தவன். அப்ப ஒரு மனைவி தன்னுடைய புருஷனை எப்படி கர்த்தரண்டை நடத்த வேண்டும் என்பதை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலம் சொல்லி கொடுக்கிறார். இவ்வளவு நேரம் பேதுரு சொன்னதை படிச்சோம். அதை எழுதி கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சகர் கர்த்தர். நம்ம யாரையும் நம்ம ரட்சிப்பு நடத்த முடியாது. சில நடிகர்களை, பிரபலமானவர்களை நாம் போய் பார்த்து நான் பேசிட்டு வரும்போது எல்லாம் கேட்பாங்க, அவர் ரட்சிக்கப்பட்டாரா, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களான்னு. நான் ரட்சகர் கிடையாது, ரட்சிப்பு என் கையில கிடையாது. இன்னைக்கும் நான் பேசுறேன் உட்காந்து. இதை நீங்க கேட்கறதும் கேட்காததும் கர்த்தர் கரத்துல இருக்கு, என் கரத்துல கிடையாது. காதுல கேட்கறது இல்ல, இருதயத்துல வாங்குறதும் வாங்காததும் கர்த்தர் கரத்துல இருக்குது. என் கையில எதுவுமே கிடையாது. எனக்கு கொடுத்தாரு, பேசினார், அவ்வளவுதான் என் பார்ட்டு. இத நீங்க ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதும் என் கையில இல்ல. ரட்சிப்பு கர்த்தருடைய கையில இருக்குது. ரட்சகர் அவர்தான். நம்ம யாரையும் தொட முடியாது. நம்ம பெரிய மனப்பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்துவோட பண்ணலாம், ஆனால் அவங்க இருதயத்தை ஒரு மனுஷனால தொட முடியாது. இயேசுதான் அவனுக்குள்ள ஊழியம் செஞ்சு ஆகணும். நமது பங்கு நற்செய்தி சொல்றது மாத்திரம்தான், சுவிசேஷம் சொல்றது மாத்திரம்தான், இயேசு பத்தி சொல்றது மாத்திரம்தான். அவன் உள்ளத்துல கிரியை செய்து அவனை பாவத்தை உணர செய்து மனம் திரும்ப வைப்பது இயேசு கிறிஸ்துவின் பங்கு. ஆகவே கணவன் மனைவிக்குள் யாராவது ஒரு ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது கொஞ்ச காலம் அந்த குறிப்பிட்ட நபர் ரட்சிக்கப்படும் வர போராட்டம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர் உலகத்தை நாடுபவராக, தனது மாம்சீக எண்ணங்களின்படி நடப்பவராக இருப்பார். ஆண்டவருக்கும் வேத தியானத்திற்கும் ஜபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்க மாட்டார். தேவ சித்தத்தின் முக்கியத்துவத்தை மேன்மையை அறியாதனால் தன் சுய சித்தத்தின்படி நடப்பார். அதனால் சமாதானத்தை இழக்கும்படியாக, நிலையான வாழ்க்கையை இழந்து தவிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும்.
பின்னர் நெருக்கத்தின் மத்தியில சிக்கி தவிக்கும் போது வேலையை இழந்து சுகத்தை இழந்து அப்பதான் ஆண்டவரை தேடுவாங்க. அப்பதான் கர்த்தரண்ட வருவாங்க. அது வரைக்கும் நீங்க பொறுமையாய் காத்திருக்கணும். அது மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா மனைவிமார்கள் நல்ல உயர்ந்த பொசிஷன்ல இருப்பாங்க, கணவன்மார் குறைவான பொசிஷன்ல இருப்பான். சம்பளம் இவனுக்கு கம்மியா இருக்கும், மனைவிக்கு அதிகமாக இருக்கும். அங்க அவங்க அந்த அந்த கணவனுடைய அம்மா இருப்பாங்க, அவங்க முடியாம இருப்பாங்க. இந்த மனைவி சொல்ல, உங்க அம்மா நீயே பாத்துக்கோ, நீ லீவு போட்டு நீ பாத்துக்கோ. இல்லம்மா இன்னைக்கு லீவு போடக்கூடாது, கண்டிப்பா நான் போகணுமா இன்னைக்கு, நீ அந்த நீ பாக்குற சம்பளத்துக்கு சும்மா கூட இருக்கலாம், நீ பாத்துக்கோ உங்க அம்மாவை போய்கிட்டே இருப்பான். இந்த கணவன் பாடு பெரிய பாடா இருக்கும். அந்த அம்மா மாத்துக்கிடணும். இது வைஸ் வெர்சா. இந்த பொண்ணுடைய அம்மா இருந்தாலும் அப்படிதான், உங்க அம்மா நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு போயிட்டே இருப்பான். இன்னும் பார்ப்போம். தொடர்ந்து என்னன்னா காத்திருக்கணும், அந்த ரட்சிப்புக்காக காத்திருக்கணும். கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்படலைன்னா அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்காது. அந்த கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்படும் வர அந்த அடுத்த நபர் காத்திருக்கணும், பொறுமையோட காத்திருக்கணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்கதான் எழுதப்பட்ட நிருபமா இருக்கணும், அவங்கதான் பைபிள். அவங்கள பார்த்துதான் மனைவியுடைய கற்புள்ள நடக்கையும் அவளுடைய அன்பையும் பார்க்கும் போது அவன் இயேசுவை பார்க்கணும் புருஷன். அதேதான் வைஸ் வெர்சா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22-33 வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். நீ ஆண்டவரை பார்த்து கீழ்ப்படியே, அது மாதிரி உன் புருஷனுக்கு கீழ்ப்படியே. ஏன்னா உன்னை புருஷனா நான் தான் அவனை வளர்ந்து கொடுத்திருக்கிறேன்ற. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, இயேசு கிறிஸ்துவாகிய நான் சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைகரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தன்னையே கொடுத்து தன் சரீரத்தை ஜீவ பலியாக கிருபாதார பலியாக கொடுத்து நான் பெற்றுக்கொண்டேன்றார். அப்படி போல புருஷன் மனைவியை நேசிக்கணும்ன்றார். அப்படியே புருஷனும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவளில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். இந்த ரகசியத்தை தான் அனைவர் புரிந்து கொள்வதில்லை. தன்னையே நேசிச்சு ஒருத்தி உட்கார்ந்துருக்கா வீட்டுக்குள்ளன்றத நம்ம யோசித்து பார்த்தா போதும். தனக்காக எல்லா வேலையும் செய்து தன்னை வருத்தி வேலை செய்து அவளுக்கு இஷ்டமானதை சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலாம். என் புருஷனுக்கு இது பிடிக்கும், என் புருஷனுக்கு அது பிடிக்காது, என் புருஷனுக்கு இந்த சூட்லதான் காஃபி குடிப்பார், இவ்வளவுதான் அவருக்கு இனிப்பு இருக்கணும், இந்த ஐட்டங்கள் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லி அதை செஞ்சு வச்சு வாங்கி வச்சு இரவு பகலாக கிச்சன்ல இருந்து வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்து வீட்டை பார்த்து பிள்ளைகளை பார்த்து எல்லாம் பார்த்து நிக்கிற அந்த பாண்டம் வேலை செஞ்சு செஞ்சு பலவீன பாண்டமா இருக்குது. 2 விதத்துல பலவீனம்னு சொல்றார். ஒண்ணு சரீர பலவீனம். ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற பலன் ஒரு பெண்ணுக்கு இருக்காரு. அதே மாதிரி ஒரு ஆணுக்குள்ள இருக்கிற மன வலிமை பெண்ணுக்குள்ள இருக்காரு. அவங்களுக்குள்ள அந்த அந்த ஒரு தைரியம் இருக்காது. அதனாலதான் பலவீனமான பாண்டம்ன்றார். அப்ப தன்னையே சார்ந்து வந்திருக்கிறாளே, தனக்காக வந்திருக்கிறாளேன்றத பார்க்கணும். தன்னுடைய சொந்த வெறுப்பெல்லாம் விட்டுட்டு அவ இருக்கிறாளேன்னு பார்க்கணும். நிறைய பேர் நான் குடும்பத்துல பார்த்திருக்கிறேன். பிள்ளைகள் நல்லா படிக்கணுன்றதுக்காக மனைவிமார் நல்ல வேலையில இருந்தவங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சயின்டிஸ்ட், 2 பேரும் சயின்டிஸ்ட், கணவன் மனைவி. பையன் வளர்ந்து வந்துட்டான், 9th வந்துட்டான்ற உடனே இந்த மனைவி வேலையை ரிசைன் பண்றாங்க. ஹை போஸ்டர், அதை ரிசைன் பண்றாங்க. ஏன்னா பையன் நல்லா படிக்கணும். அவனோட 9th 10th 11th 12th 4 வருஷம் அவனோட கூட இருந்து அவனை படிக்க வச்சு அவன் ஐஐடியில சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு அவன் பெரிய சயின்டிஸ்ட். அந்த தாயுடைய தியாகம், அத அந்த ஹஸ்பண்ட் ஆனர் பண்ணணும். தன் 29ஆம் வசனம், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. 2 பேரும் ஒரே மாம்சமாகிறாங்கன்றார்.
இதுதான் ரகசியம். ஒரு 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 திருமணம் ஆகிருச்சுன்னா அவன் மனைவியோடு இசைந்திருக்க கடவன் இருக்கார். தாய் தகப்பனை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருக்க கடவன் இருக்கார். அது பாஸ்டர் ராஜாமணி அவங்களுடைய புக்ஸ் கிடைச்சா எடுத்து படிச்சு பாருங்க. குடும்பத்தை குறிச்சு நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் பேசின பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சிந்திக்க வைக்கும். ஃபேக்ட் எல்லாமே. கல்யாணம் ஆகிட்டு ஒரு கணவன் மனைவி வந்து உட்கார்ந்து இருந்தாங்களாம். புதுசா கல்யாணம் இருக்குது, 2 பேருக்கு சின்ன வயசு தான். அந்த ஒய்ஃப் வந்து ஏதோ தோசையும் இட்லியும் செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டான். உடனே சொன்னா, எங்க அம்மாவை சுட்டா அப்படி இருக்கும் தோசைன்னு ஆனான். எங்க அம்மா சுட்டா இட்லி அப்படி இருக்கும், சாஃப்டா இருக்கும் நானும். எங்க அம்மா சுட்டா தோசை அப்படி முருகலா அப்படி இருக்கும் நானும். காபி கொண்டாந்து கொடுத்தா எங்க அம்மா காபி போட்டா அப்படி இருக்கும் நானா. ராஜாமணி பா சொல்றாரு, நீ ஏன்டா அப்புறம் கல்யாணம் பண்ண, உங்க அம்மா கூட இருக்க வேண்டியதானடான்ற. எல்லாம் நான் மிகைப்படுத்தி பேசல, அவர் இதை விட பயங்கரமா பேசினாரு. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். நான் எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மானா நீ ஏன்டா கல்யாணம் பண்ணன்னு கேக்குற. நீ கல்யாணம் பண்ணி வந்தீங்கன்னா உன் ஒய்ஃபை பாரு, உனக்காக வந்திருக்கிற, உனக்காக அவ சுட்டு தரா. உங்க அம்மா கல்யாணம் புதுசுல எப்படி சுட்டு கொடுத்தா இட்லியும் தோசைன்னு உங்க அப்பாட்ட போய் கேள்றான்ற. எல்லாரும் கத்துக்கிட்டு தான் வருவாங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். நம்ம இயேசு போல நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறார். ஆண்டவர் தன்னை போல சிருஷ்டித்திருக்கிறார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இதே இயேசு கிறிஸ்து மத்தேயு 19 முதல் 6 சொல்றாரு, நான் இணைத்தது, நான் கணவன் மனைவியாக இணைச்சிருக்கிறேன் நான் அப்படின்னா அவர் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்ற வார்த்தையிலே படிப்போம் நம்ம. ஏன்னா இதை பேஸ் பண்ணித்தான் எல்லாமே பேசிட்டு இருக்காரு ஆண்டவர். மத்தேயு 19 4 முதல் 6 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார். இது இன்னும் நீ எப்படி இருக்கணும்ன்றத சொல்றார். நீ இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும். இஃப் யூ லிவ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லல, இஃப் சொல்லல. இப்படித்தான் வாழ்க்கை. ஏன்னா அவங்க மூலமாக ஒரு சந்ததியை கொண்டு வரார் ஆண்டவர். ஒரு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து ஒரே மாம்சமா இருக்கிறது நிமித்தம், ஏன்னா அவங்க மூலமாக பின்னாடி நம்ம பார்ப்போம், பிள்ளை பேற்றினால் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. அவங்க மூலமாக ஒரு சந்ததியை கொண்டு வராரு. அதுக்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாதுன்றாரு அவர். கணவன் மனைவி சேர்ந்து இருக்கணும், இசைந்து இருக்கணும்ன்றாரு. அப்ப நீ விட்டு கொடு. மனைவியான என்ன பண்ண, புருஷன் ரசிக்கப்படாத புருஷனா நீ விட்டு கொடு, அவனை நான் கொண்டு வருவேன்றாரு. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவ பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள். இங்க அன்புன்றாரு, இங்க பயபக்தின்றாரு. என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டெப் டவுன்ல இருந்து பாருன்றாரு. நீ ஒரு ஸ்டெப் டவுன்ல நான் வருவேன், நான் உனக்காக நான் எல்லாத்தையும் சென்ட்ரேட் பண்ணி கொடுப்பேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்டோர் பண்றது ஏன் பொறுப்புன்றாரு. கொலோசியர் 3:18-19 பவுல் சொல்றாரு, இப்ப மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு ஏற்கும்படி அப்படி சொல்றாரு. இந்த வார்த்தை மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஏற்கும்படி. கர்த்தருக்கு என்னது ஏற்றதுன்னா மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். இப்ப அவங்க ஆண்டவரே அறியாத சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்வாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா புருஷன் நடந்து போனா கூட நடந்து போகக்கூடாது. ஒய்ஃப் 10 அடி பின்னாடி நடந்து போகணும். அவர் முன்னாடி நடந்து போவார், 10 அடி பின்னாடி தான் போகணும். வீட்லயும் அவர்கிட்ட பேசவே முடியாது நின்று. புருஷன் முன்னாடி மனைவி பேச முடியாது நின்று. அப்படியே ஒரு வேலைக்காரி மாதிரி நிப்பா. ஒரு பார்த்து அதை எடுத்துட்டு வா, இதை கொண்டு போ, இந்த வை,
யார் வந்திருக்காவாரு, இதை கொண்டு போய் கொடுத்துருவா அப்படின்னுவாரு. அப்ப பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 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 குழந்தை பெறதுக்கு மட்டும்தான் மனைவியா இருப்பா. மிச்சபடி அவருக்கு வந்து ஒரு உரிமை இருக்காது. அங்க அவர் என்ன சொல்றாரோ அதுதாங்க. ஏதாவது போய் ஒரு பணம் ஏன்னா அவருக்கு கேள்வி பாக்குறீங்க, அவர் கொடுத்தா உண்டு, அவர் கொடுத்தாதான் உண்டு. எல்லாமே அவர் வந்து ஒரு பெரிய ராஜா மாதிரி இருப்பாரு, இந்த மாதிரி வேலைக்காரி மாதிரி இருக்கும். இப்ப காலம் மாறிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறீங்க. அப்போ ஓப்பனா உட்காந்து பேசணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசணும். கருத்து வேறுபாடு வருதா உடனே அதை சரி பண்ணணும். அப்ப 2 பேரும் என்ன பண்ணக்கூடாது, ஆர்வி பண்ணிட்டு நிக்க கூடாது, நானா நீயான்னு சொல்லி. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா 2 பேரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, 2 பேரும் நல்ல வேலையில இருக்கிறாங்க. அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா 2 பேரும் மோதுறாங்க. அமைதியாகி ஞானம் என்ன அதுல இன்டெலிஜென்டா இருக்கணும்னா எப்படி, அறிவாளி வந்து மோதுவான், நான் தான் அறிவுள்ளவன், நான் தான் அறிவுள்ளவா, உனக்கு அறிவு இருக்கு, ஐ எம் an intelligent person, I too. இதுதான் இன்டெலிஜென்ஸ்ல மோதுறது. ஞானம்ன்றது என்னன்னா இவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்ப நம்ம அமைதியா இருந்தோம்னா ஆண்டவனோட பேசுவார். ஆண்டவர் பேசுற எப்படி பேசுவார், தூங்கும் போது சொப்பனத்துல போய் பேசுவார், மனசாட்சி கொண்டு பேசுவார், உள் உணர்வை கொண்டு பேசுவார். God knows how to touch him, where to touch him. எங்க டச் பண்ணா அவனை வந்து கீழே விழுந்தாட்ட முடியும் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம அமைதியா இருந்து பார்த்தோம்னா அப்பதான் ஆண்டவர் உள்ள வருவார். கோலியாத்தை அடிச்சது ஆண்டவர் தான், இன்னைக்கு வரைக்கும் தாவீதான் அடிச்சான்றார். நீ உனக்கு வந்து பெரிய எரிகோ கோட்டை வந்துருச்சு, நம்மளுக்கு எவ்வளவு பட்டயம் இருக்குது, எவ்வளவு வில் இருக்குது, எவ்வளவு அம்பு இருக்குது, எவ்வளவு குதிரை இருக்குது, எவ்வளவு ரதம் இருக்குது, படை வீரர்கள் எவ்வளவு இருக்காங்கன்னு டவுன் பண்ணிட்டு இருந்தானுங்க. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ வெறும் என்னைய பிரைஸ் பண்ணுட்டாரு, என்னைய பிரைஸ் பண்ணு, நான் யாரு, என்ன யாருன்றத நீ வந்து அறிக்கை செய் வாயினால. கர்த்தாவே நீ சர்வவல்லமை உள்ள தேவன் ஐயா, வானத்தையும் பூமியை படைத்தவர் ஐயா, சர்வவல்லமை உள்ளவன், எதையும் செய்ய ஆற்றல் உள்ளவரே, அதிசயங்களை செய்வரே, அற்புதங்களை செய்பவரே, ஒன்றுமில்லாத எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை, இல்லாமல் இருக்கிறவர்கள் அழைக்கிறவரை பிரைஸ் பண்ணிட்டே இருந்தா. அங்க வந்து தேவ சேனையோட வந்தாரு, தேவதூர்ல வந்து அடிச்சு தூக்கி போட்டாரு எரிக்கப்பட்டைய. இதுதான் ரகசியம். இதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேவெடுத்தார். அவருடைய கிங்டம் எப்படி ஆபரேட் ஆகுது, ஸ்பிரிச்சுவல் கிங்டம் எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சா மனுஷனோட போராட மாட்டீங்க. எந்த மனுஷனோட போராட மாட்டீங்க. இயேசுவே இந்த மனுஷனை சந்திங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம போய் நம்ம இன்டெலிஜென்ஸ்ல போய் நின்று குதிரையை அடக்க நினைக்க கூடாது. அதுக்கு எவ்வளவு அடங்கா குதிரையா இருந்தாலும் அவுத்து விடுங்க. இயேசுவே நீர் இதை பொறுப்படுங்க. அந்த குதிரை போய் அடிச்சு உளுந்து அப்பா ஐயோன்னு உழும் பாருங்க, கர்த்தாவே இயேசுவேன்னு உழ வைப்பாரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் ஒய்ஃப, ரொம்ப இன்சல்ட் பண்ணி ஹியூமிலேட் பண்ணி அவமானப்படுத்தி, உனக்கு என்னத்த தெரியும், என்னத்த நீ யாரு, நீங்க ரொம்ப போட்டு இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பான். ஒரு நாள் வந்துச்சு பாத்தீங்கன்னா இவரு பயங்கரமா சுடுவீனமாகி ஆஸ்பத்திரியில அப்படியே கிடக்கிறாரு. அப்ப யாரு இவருக்கு வந்து பால் ஊத்துறான்னா, அந்த மருந்து ஊத்துறான்னா ஒய்ஃப். கண்ணுல கண்ணீர் கொட்டுது, இவ்வளவு என்ன பேச்சு பேசுறேன் நான், அப்படி போல ஆக்கிடுவார் ஆண்டவர். மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படித்திருங்கள், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கின்றார். இதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது. உட்கார்ந்து என்ன பிரச்சனை உனக்கு, எனக்கு என்ன பிரச்சனை, அப்ப என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பைபிள் என்ன சொல்லுது, வாட் பைபிள் சேஸ், என்ன சொல்லுது பைபிள், என்ன சொல்லுது, புருஷனுக்கு என்ன சொல்லுது, மனைவிக்கு என்ன சொல்லுது, அத நீங்க அதன்படி நடந்தாலே போதும். 1 தீமோத்தேயு 2 முதல் 15 வசனங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹஸ்பண்ட்ஸ் ப்ரே பண்ணு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும், உன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உன் மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய பங்கு என்ன, உன் பிள்ளைகளுக்கு தகப்பனா இருந்து நீ செய்ய வேண்டிய பங்கு என்ன, அதை சொல்லிக் கொடுப்பேன்றார். ஸ்திரீகளும் மயிரை பிள்ளைகளினாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் அடக்கமாய் இருக்கிறதுக்கு, உடம்ப மூடுறதுக்கு அடக்கமா இருந்து ட்ரெஸ் பண்ணுன்றார். நீ அதை ஆடம்பரமா நீ பண்ணிக்கிட்டு இருக்காருன்றார். தகுதியான வஸ்திரம்,
நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உணர்வு என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி, நற்கிரியை, இதுதான் உன் அலங்கரிப்பா இருக்கணும். நீ போய் பக்தரை போய் உன்னை வெளியே இருக்கிற அலங்கரிப்பு பண்ணாதன்றாரு. உன்னுடைய உள்ளார்ந்த அழகை அவன் பார்க்கணும். புருஷன், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை. அவள் அமைதலா இருக்க வேண்டும். இது எப்படின்னா சரியாக புரிந்து கொள்ளணுங்க. இது இன்னைக்கு இதுக்காக சொல்லல, இது பொதுவான தேவசித்தை கிடையாது. இது உபதேசம் பண்ணக்கூடாது, டீச் பண்ணக்கூடாது, புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தினா அத்தாரிட்டி ஓவர் எ மேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த குறிப்பிட்ட சபை ஜனங்களுக்கு இது பவுல் சொன்னது. அவங்க அப்பதான் கத்துக்கிட்டு வராங்க, அப்பதான் ரட்சிக்கப்பட்டு கத்துக்கிட்டு வராங்க. அந்த பெண்கள்லாம் அவங்க உபதேசம் பண்ண கூடாதுன்றார். இம்மெச்சூர், இன்னும் அவங்க வளரல. வளர்றதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரீச் பண்ணக்கூடாது, டீச் பண்ணக்கூடாது, இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாதுன்னு கத்த சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லக்கூடாதுன்றார். அதுக்குதான் சொல்ல வர்றாரு அவரு. அமைதலா இருக்கணும். அவங்க எண்ணத்தினாலே முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஏதேன் தோட்டத்தில் நடந்ததை சொல்றார். ஏவாள் எப்படி அவன் சாத்தானுடைய தந்திரத்தை கேட்டு அதன்படி நடந்து புருஷனை அதேபடி நடத்த வச்சு எப்படி வீழ்த்தாட்டினான்றத சொல்றாரு. ஏன்னா பலவீனமான பாண்டம்ன்றாரு. ஏறப்பட்டா இப்படி ஆயிடலாமா, அப்படி ஆயிடலாமான்ட்டு அவன் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா புருஷன் ஆதாம்கிட்ட என்ன பண்ணணும், இப்படி சாத்தான் சொல்றான், இது என்னன்னு கேட்டிருக்கணும். அதை மட்டும் என்ன பண்ணிட்டா, கமாண்ட் பண்ணிட்டான். அவன் இன்னும் கத்துக்கொள்ளலன்றார். இம்மெச்சூர். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேட்டினாலே ரட்சிக்கப்படுவாள். இதுதான் பிள்ளை பேட்டினால்னா ஒரு வெறும் மனைவியா மட்டும் இருக்க போறதில்ல, ஒரு தாயாக ஆக போற. உன் மூலமாக ஒரு சந்ததியை நான் கொண்டு வர போறேன், நீ அதை பாருன்றாரு. நீ இப்படியே வாழ்க்கை முடிய போறதில்ல, உனக்கு அடுத்து ஜெனரேஷனா வரப்போகுது. நீ தாயாக போற, நீ பாட்டியாக போற, கூட்டியாக போற. நீ அதை பாரு. நீ இவனையே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற. உன்னுடைய பிள்ளைய வளரு. உன் பிள்ளையை கொடுத்துருக்கிற அந்த பிள்ளைய வளரு. கத்திற்கு பயப்படுற பயத்தோட அவனை வளரு. வசனத்தை சொல்லிக் கொடு அவனுக்கு. என்னை பத்தி சொல்லிக் கொடு உன் பிள்ளைக்கு. அவன் என்னை பத்தி தெரிந்து கொள்ளட்டும். அதை விட்டுட்டு நீ இன்னும் உன் புருஷனோட போராடாத, அவனை நான் பார்த்துக்குவேன்றாரு. நீ உன் கற்புள்ள நடக்கை அவன் பார்க்கணும். நீ அதிகாலையில இருட்டோட எழும்புறத உன் புருஷன் பார்க்கணும். குணசாலியான ஸ்திரீங்கிறாரு. ஒரு கேரக்டர் முத்துக்களை பார்க்கின்னு வெளியேற பெற்றது உன் கேரக்டர்ன்றாரு. உன் கேரக்டர் பேசணும். நீ இருட்டோட எழும்பு. சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நீ எழுப்பி வா வெளியே. உன் புருஷனை பார்க்கணும். எல்லாம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி, கிச்சன்லாம் சுத்தம் பண்ணி, பக்காவா நீட் பண்ணி கடைசியா போய் படு. அப்படி நீ இருந்தேன்னா ஒன்ன பார்த்து அவன் பயப்படுவான். இல்லைன்னா உன்கிட்ட குறை சொல்லுவான். நீ முதல்ல சீக்கிரம் எழும்பிட்டு அப்புறம் பேசு. முதல்ல வீட்டை நீ சுத்தமா வச்சுட்டு அப்புறம் பேசு. 1 கொரிந்தியர் 14:34 சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படி சொல்லுகிறது. இப்போ அதான் சொல்றாரு பவுல். என்ன சொல்றாருன்னா, நீ இப்பதான் நீங்க கத்துக்கிட்டு வராங்க. அவங்க இப்பதான் லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்க கத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க எப்படி டீச் பண்ணலாம், அவங்க டீச் பண்ண கூடாதுன்றாரு. அந்த சென்ஸ் எல்லாம் சொல்றாரு. எல்லாம் லேடிஸ் எல்லாம் ப்ரீச் பண்ண கூடாதுன்னு சொல்லல. மிரியா ஒரு ப்ராஃபட்டஸ். பிலிப்புடைய 4 குமாரத்திகளும் தீர்க்க தரிசனிகள். உள்தாள் ஒரு தீர்க்க தரிசி இருந்தா. அப்படி போல ஆண்டவர் டெபோரால் ஒரு பெரிய தீர்க்க தரிசினி. அப்படி போல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால இதை வச்சுட்டு லேடிஸ் ஸ்டேஜுக்கு வரக்கூடாது நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பு. அப்படி இல்லை. நீ நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேடைக்கு வா, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு டீச் பண்ணுன்றாரு. நீ கத்துக்கோ முதல்ல பைபிள்ன்றாரு. குடும்பத்தை சமாதானமாக வைத்துக் கொள்வது குடும்ப தலைவியின் கரத்தில் தான் இருக்கிறது. புருஷனை பத்தி பேசிட்டு சமாதானம் குடும்ப தலைவியின் கையில பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1வது
புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை இடித்துப் போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை சமாதானத்தினால் கட்டுகிறாள். சமாதானம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம், நம்ம பார்த்திருக்கோம் நீதிமொழிகள்ல பல வசனங்கள் இருக்குது. அந்த வீடு நிறைய பதார்த்தங்களை வச்சுக்கிட்டு நீ நிம்மதி இல்லாம இருக்கிறதோட நல்ல சந்தோஷமா சமாதானமா வெறும் கீரையை சாப்பிடுறது நல்லது இருக்குது. அதுதான் முக்கியம். சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கறியே நல்லது. கசப்போடு கூட பதார்த்தங்களை பெரிய மாம்சத்தை நீ சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறது நல்லதான்னு கேட்கிறாரு. அப்ப தன் குடும்பத்தை சமாதானமா வைத்துக் கொள்வது யார் கையில? ஒரு ஸ்திரீ கையில தான் இருக்குது. இது இந்த ஆண்டவர் அறியாதவங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அது மாதிரி கிடையாது. அவங்க அனுபவத்தினால சொல்றாங்க. இது அப்படி இல்லை. இது ஆண்டவருடைய பிரமாணம். ஒரு குடும்பத்தின் பம்பரம், ஒரு பம்பரம் மாதிரி. அது பம்பரத்துக்கு ஒரு கயிறு இருக்கும், அந்த பம்பரம் இருக்கும், நல்ல வேலைப்பாடு இருக்கும். அதுல ஒரு ஆணி இருக்கும். அந்த கயரா அந்த பம்பரமா அந்த ஆணி, ஏன்னா எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா அந்த ஆணி தான் முக்கியம். அந்த ஆணி தான் ஸ்திரீ. அவ கையில தான் எல்லாமே இருக்குது. அப்ப அவதான் குடும்பத்தை சமாதானம் நடத்தணும். ஒரு பக்கம் புருஷன், ஒரு பக்கம் பிள்ளைகள். இவங்களை அரவணைச்சு கொண்டு போறது யாருன்னா அந்த பிரிட்ஜு ஒய்ஃபு தான். ஒய்ஃபு தான் அரவணைச்சு கொண்டு போகணும். புருஷன்கிட்ட எப்ப பேசணும், பிள்ளைகள்கிட்ட எப்படி சொல்லணும், எப்படி நடக்கணும், அது தாய்க்கு தான் தெரியும். தகப்பனாருக்கு தெரியாது. தாய்க்கு தான் தெரியும் எப்படி தன் பிள்ளை எப்படி நடத்தணும், எப்படி அரவணைச்சு கொண்டு போகணும், எப்ப கண்டிக்கணும், எப்ப பேசினா அவன் கேட்பான். தாய்க்கு தான் தெரியும். நீதிமொழிகள் 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். அவமானப்படுத்துறது ஒரு கேன்சர் மாதிரி. எலும்புருக்கினா ஒரு கேன்சர் வியாதி மாதிரி. புருஷனை இன்சல்ட் பண்ணக்கூடாது. மத்தவங்க முன்னாடி புருஷனை விட்டு கொடுக்க கூடாது. அந்த இடத்துல எனக்கு கர்த்தர் எனக்கு நல்ல புருஷனை கொடுத்திருக்கிறாருன்றோம். அதுவே அவன் புருஷனுக்கு மனசாட்சி குத்தும். நம்ம இவ்வளவு கண்டுக்கவே இல்லை, இவன் நம்மளை இவ்வளவு உயர்வா பாக்குறாளான்ட்டு. இதுதான் தாழ்மைன்றது. நீ சப்மிசிவா இருந்துக்கிறது அதுதான். ஆமா, எனக்கு கட்டி வச்சாங்க பாருங்க ஒண்ணு அப்படின்னு எப்படி யோசிச்சு பாருங்க. அது இதுன்னு பேசினாலே நம்மள ஒரு ஆண்டவருக்கு பாப்பாருல்ல. நம்ம யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம யாரையும் டீகிரேட் பண்ணக்கூடாது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு உயர்வை தருகிறாள். அவன் மனசாட்சி பேசும், அவனோட உள் உணர்வு பேசும். எவ்வளவு நல்ல கேரக்டர் உள்ள ஒய்ஃப் எனக்கு இருக்கிறா, ஒரு பரிசுத்தமான ஒரு மனைவி, நீதியாய் நடக்கிற ஒரு மனைவி, நியாயமாய் நடக்கிற ஒரு மனைவி எனக்கு இருக்கிறா. அது அவனுக்கு உயர்வை தரும். மற்றவங்க முன்னாடி அவன் உயர்வா காணப்படுவான். நீதிமொழிகள் 19:14 வீடும் ஆஸ்தி பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரல் மீது. உங்களுக்கு வீடு, சொத்து, சோகம் இதெல்லாம் உங்க அப்பா அம்மா, உங்க பாட்டி தாத்தா மூலமா வந்துரும். ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப், ஒரு புருஷனை புரிந்து கொள்ளக்கூடிய மனைவி, அவனுடைய உணர்வுகளை, அவனுடைய ஆசைகளை, அவனுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட ஒரு மனைவி கர்த்தர் கொடுக்கிற பரிசு அது. நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவு பெற்றுக் கொள்கிறான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனைவியை கண்டடைகிற நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவு பெற்றுக் கொள்கிறான்னா, புருஷன் வேலைக்கு போயிருப்பான், மனைவி ஜெபிக்கிறவா இருப்பா, சர்ச்சில் போய் ஜெபிக்கிறவளா இருப்பா, வீட்டுல ஜெபிக்கிறவளா இருப்பா. என் புருஷனை பாதுகாத்துக் கொள்ளும், என் புருஷனுக்கு நல்ல சம்பளத்தை தாரும், பதவி உயர்வை தாரும் ஐயா, அவங்க அதிகாரிகள் கண்கள்லாம் தயவு கிடைக்க செய்யுங்கப்பான்னு நன்மையை கண்டடைகிறான். தனக்காக ஜெபிக்கிற, உண்மையாய் தன்னை நேசித்து ஜெபிக்கிறவங்க. இன்னைக்கு மணிப்பூருக்காக ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் மணிப்பூரை நேசிச்சு மணிப்பூர் ஜனங்களை உண்மையான நிலைமைய யோசிச்சு ஏன் அந்த மணிப்பூர்ல இந்த பிரச்சனை நடக்குதுன்றத ரூட் காஸ் வெளியே தெரிகிறது இல்ல. உள்ளுக்குள்ள எதனால இந்த போராட்டம் நடக்குதுன்றத புரிந்து கொண்டு அதுக்காக உண்மையாகவே ஆண்டவன்கிட்ட மன்றாடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அது மாதிரிதான் இருக்கு. புருஷனை உண்மையாய் நேசிச்சு, புருஷனுடைய ஆப்சன்ஸ்ல அவனை உண்மையா நேசிச்சு, இயேசுவே புருஷனை போக்கில வரத்துல தூரங்களை கொண்டு காத்து கொள்ளுங்கப்பா, விபத்து இல்லாம காத்து கொள்ளுங்கப்பா, எந்த சுகவீனம் என் ஹஸ்பண்டுக்கு வரக்கூடாது,
வேலை ஸ்தலத்துல நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை கொடுங்கப்பா. எல்லாத்தையும் ஒரு சுமூகமான ஒரு நல்ல உறவை கொடுங்கப்பா. வேலையை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த ஜபம்தான் அந்த புருஷனை பாதுகாத்துட்டு இருக்குது. நான் தான் உனக்கு ஜபம் பண்றேன் தெரியுமா அப்படிலாம் பேசல. அபிகாயில் பேசினாங்களா புருஷன், நான் தான் உன்னை காப்பாத்தினேன் தெரியுமான்னு நாப்பாட்டதுனால தாவி தெரியுமா, நான் தான் உன்னை காப்பாத்தினேன் தெரியுமான்னு இருப்பாங்க இன்னைக்கு இருக்க லேடிஸ்னா. அமைதியா இருந்து கத்துக்கொள்ளணும். அவன் கத்தரால் தயவு பெற்றுக் கொள்கிறான். அதுக்கு யாரு காரணம்? மனைவியுடைய ஜபம், உண்மையான ஜபம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல அந்த வசனங்கள் தெரியும், இருந்தாலும் நம்ம ஒரு தடவை அதை பார்த்துக்கிறது நல்லது. நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 வசனங்கள். குணசாலியின் ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த கண்டுபிடிப்பவன் யாருன்றதான் நான் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டர் போக்கஸ் பண்ணது. இது வரைக்கும் நான் இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன், இந்த இடத்த எனக்கு அண்டர்லைன் பண்ணதில்லை. குணசாலிய ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இது வந்து இன்னும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கேட்கிற மாதிரி இருக்கு, தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்கிற மாதிரி இருக்குது. குணசாலிய ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்றார் அப்படின்னா ரேர், வெரி வெரி ரேர்ன்றார். சுப்ரீம் கோர்ட்ல சில கேசஸ் எடுப்பாங்க, இது அபூர்வத்திலும் அபூர்வமான கேஸ், ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ், ரேர் இந்த கேஸ். அந்த மாதிரி குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னா அவ விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. முத்துக்கள் என்ன அர்த்தம்? முத்து வந்து எவ்வளவுக்களவு கடல் ஆழத்துல போகணுமோ, அந்த எவ்வளவுக்களவு கடல் ஆழத்துல கிடக்கோ, சிப்பி எத்தனை வருஷங்கள் கிடக்குதோ அதுக்குள்ள இருக்கிற முத்து விலையேறப்பட்டது. நீங்க போன உடனே டக்குன்னு கிடைச்சுன்னா அதுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது, வேல்யூ. அதிகமான ஆழத்துல அதிகமான வருடங்கள் கடக்கிற சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து தான் விலையேறப்பட்டது. அப்படி போல இது அபூர்வமானது என்ற அவள் புருஷனுடைய இறுதியும் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியும். நான் படிச்சுட்டே போறேன். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை எல்லாம் நன்மையை செய்கிறாள். நேரம் பார்த்தோம், அவனுக்கு சாப்பாடு சமைச்சு போறதுல இருந்து அவனுக்காக ஜெபிக்கிறது, அவன் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறது, அவன் சுகத்துக்காக கர்த்தத்தை ஜெபிக்கிறது. ஆட்டு மயிரின் சணலின் தடை தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்தில் தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கிறது, குடும்பத்தை நிர்வகிக்கிறது யாருன்னா ஸ்திரீதான். அப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கணவனும் மனைவியும், இப்ப கணவன் தான் வேலை பார்க்கிறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை கொண்டு வந்து மனைவிட்டு கொடுக்கணும். மனைவியும் கணவனும் மனைவி எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவு இருக்குது, கான்ஸ்டன்டா எப்பவுமே ஒரு சில செலவுகளை தவிர்க்கவே முடியாது. எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, வீட்டு வாடகை கொடுக்கறது, அணுதிட சாமான்களை வாங்குறது, இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட். இதெல்லாம் எழுதணும். இதெல்லாம் எழுதி இது இல்லாம எதிர்பாராத செலவு என்ன வரும்? திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு போக வர செலவு, அவங்க போய் மொய்யின்னு ஒண்ணு கொடுக்கணும், அதுக்கு செலவு, இல்ல சில சமயம் வியாதின்னு வந்து ஆஸ்பத்திரிக்கு போற செலவு, இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி கணவன் மனைவி சேர்ந்து உட்காந்து எழுதி செய்யணும். நிறையவே குடும்பத்துல கணவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு மனைவிக்கே தெரியாது. இன்னொரு குடும்பத்தை பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் ஈக்குவலா வேலை பார்க்கறாங்க. கணவன் தான் குடும்பத்துக்கு பூரா செலவழிக்கிறான், மனைவி தான் சம்பளத்தை பூரா அவன் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறான். பூரா வீட்டு வாடகை கொடுக்கறது, தன செலவு, எல்லா செலவும், தண்ணி வாங்குறதுல இருந்து எல்லா செலவும் புருஷன் இதுலதான் நடக்குது. மனைவி வந்து எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. இது தவறானது. 2 பேர் சம்பளம் வாங்குறீங்களா, 1 லட்சம் வாங்குற 10,000 வாங்குதா ஒய்ஃபு, 1,10,000 ரூபாய் அந்த குடும்பத்தினுடைய இன்கம். அந்த 1,10,000 என்னென்ன செலவு பண்ண போறீங்கன்னு பொதுவா வச்சு செலவு பண்ணணும். 2 பேரும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். பாருங்க, அடுத்து சொல்றாரு 15ஆம் வசனத்துல, இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படையளக்கிறாள். இருட்டோட அதிகாலையில் எழும்பணும் மனைவியானவள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் புரோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். லேட் நைட்லயே வேலை பார்க்கிறான். எல்லாரும் படுத்து தூங்கியாச்சு.
இன்னும் அவ ரூம்ல லைட் எரியுதுன்னா இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கா, இன்னும் அவ ஜெபிச்சுட்டு நீ படுப்பா, பைபிள் படிச்சுட்டு படுக்கணும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமியானவள் தன் கையை திறந்து ஏழைகள் தன் கரங்களை நீட்டுகிறாள். ஆசீர்வாதமா வைப்பேன்றாரு. சிறுமியானவளுக்கு கொடுக்க வச்சு உன்ன நானு ஆசீர்வதிப்பேன், இல்லாதவனுக்கு கொடுக்க வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. தன் வீட்டார் அனைவருக்கு இரட்டைப்புறை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாருக்கு குளிருக்கு பயப்படாள். எப்படி தன் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு சொல்றாரு. எப்படி எல்லாம் ஒரு போர்வை தலானி கூட வச்சுக்கிடணும், எப்படி குளிர்காலத்துக்கு ஏத்த போர்வைகள் இருக்கணும், வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி மெல்லிசான போர்வைகள் இருக்கணும், அதெல்லாம் துவைச்சு அயன் பண்ணி நீட்டா அடுக்கி வச்சிருக்கணும். ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவை ரத்தாம்பரங்கள் உடுப்பு. எங்க பெஸ்டிவலுக்கு போறீங்களோ அதுக்கான ட்ரெஸ் தனியா இருக்கணும். கல்யாணத்துக்கு போறீங்களா அதுக்கு தனியா ட்ரெஸ். சர்ச்சுக்கு போறீங்களா இல்ல வெளியே சாதாரண வெளியே போறீங்களா அதுக்கு கேஷுவல் ட்ரெஸ். எல்லாமே தனித்தனியா மெயின்டைன் பண்ணுன்றதான் சொல்றாரு. அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கிறார். அவள் புருஷன் தேசத்து மூப்புகள் வியாசலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணிவிருக்கிறாள். கச்சைகளை வர்த்தகத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதவன் நாவின் மேல் இருக்கிறது. ஞானமா இருக்கிறார், தயவுள்ளவளா இருக்காங்கிறாரு. அவள் சோம்பலின் அப்பத்தை குசியாமல், திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க, சோம்பலா இருக்க கூடாதுன்றார். சோம்பலின் அப்பத்தை குசியாமல் தன் வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழுதி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். எப்படி சொல்றாரு பாருங்க. என் ஒய்ஃப் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பார்க்கவே முடியாதுன்றான். சௌந்தரியம் அஞ்சலி உள்ளது, அழகு. திரும்ப திரும்ப பாருங்க, எல்லாத்துலயும் பாக்குறோம். நம்ம பெண்கள் தங்களை அலங்கரிக்கிறதாதான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அது இல்ல அலங்கரிப்பு. உள்ளார்ந்த உன் கேரக்டர், உன் குணம்தான் அழகுன்றார். சௌந்தரியம் அஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசங்களில் அவளை புகழ கடவுது. உன்னுடைய செய்கை பேசணும், உன் பேச்சு உன் கேரக்டர் பேசணும்ன்றார். ரூத்தை குறிச்சு நம்ம தெரியும். ரூத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரூத்து என்ன பண்றாங்க, தன் மாமியார தன் தாயை போல நேசித்து நகமையோட போறாங்க. உன் தெய்வம் தான் என் தெய்வம், மரணம் தான் உன்னை பிடிக்கணும்ட்டு கூடயே போய் கதிர் பொறுக்கி ஒரு நகோமிக்கு ஒரு பையன் இருந்தா என்ன செய்வாங்களோ அதை செய்யறாங்க ரூத்து. இவங்க போய் கதிர் பொறுக்கி அதை கொண்டாந்து மாமியாருக்கு கொடுத்து 2 பேரும் சாப்பிடுறாங்க. தன் தாய் மாதிரி பாக்குறாங்க. அவங்களும் நகோமியும் தன் ரூத்தை தன் புள்ள மாதிரி பாக்குறாங்க. நிறைய குடும்பத்துல என்னன்னா மாமியார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மகள்களை ஒரு மாதிரி மருமகள் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது. தெரிஞ்ச ஒரு குடும்பம், அந்த மகள் படுத்து தூங்கிட்டே இருக்கும். மருமகன் தான் காலையில எந்திரிச்சு காபி டீ போட காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் தான் இவன் எழும்புவான். இவன் தான் வேலைக்கும் போறவன், பிள்ளைகளை அவன் தான் வளர்க்குறான். இந்த அம்மா அந்த தாய்க்காரி எதுவுமே சொல்றதில்ல மகளை. உன் புருஷன் எல்லா வேலையும் பாக்குறான், நீ படுத்து தூங்குறியே, வெயில் அவன் காஃபி டீ போட்டான் சரி, அதுக்கப்புறம் சமைக்கிறதும் எல்லாமே அவன் முடிச்ச பிறகு நீ உட்கார்ந்து சாப்பிட வரையே இது சரியில்லைன்னு தாய் ஒரு நாள் சொன்னதில்லை. ஆனா மருமக அப்பதான் குழந்தை பெத்துட்டு வரா, பலவீனமான பாண்டம், பபுள் டாப் 25 லிட்டரு வாட்டர் கேன தூக்கி கவுத்துன்றா மாமியார். மகளை சொல்லுவாளா, மக படுத்து கிடக்குறா. இந்த மாமியார்கள் பண்ற இது தப்பு. அது மருமகளை உரிமை மகளை உரிமை நடத்தவே கூடாது. இவ யாராவது இவளை நசைக்கு பாப்பன்னு பார்க்க கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. வேணும்னே மருமகளை டார்ச்சர் பண்றது, கஷ்டப்படுத்துறது, அவளை கஷ்டப்படுத்தி பார்க்கறது. எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. உங்களுக்கும் மகா இருக்கா, அந்த மகளை உயரமா உட்கார வச்சு பார்த்தா உயரமா அவ படிச்சுக்கிட்டே தான் இருக்கா, வேலைக்கே போல. படிக்கிறா, அந்த படி படிச்சா, இந்த படி படிச்சா, அந்த படி படிச்சா, எந்த வேலையும் கிடைக்கல. ஏன்னா மருமகளை டார்ச்சர் பண்றேல. நீ மருமகளை டார்ச்சர் பண்ற நிறுத்து, மகளை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். வெளிநாட்டுக்கு போன பிழைச்சிருவான். வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ற, வேலையில உட்கார முடியல.
புருஷன்மார்களும் புருஷனா நடக்கணும். நிறைய வீட்டுல போய் புருஷர்கள் வந்து அவங்க ஆளுகை செய்யறது இல்ல. மனைவி இன்டெலிஜென்டா இருக்கான்னு அவகையில எல்லாத்தையும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவன் டம்மி பீஸ் ஆயிடுறான். அந்த குடும்பம் பூரா கஷ்டப்படுது. ஏசபேல் அது நாவி. அது ஏசபேல் என்ன பண்ணா, ஆகாப் தான் ராஜா, இவன் ஏசபேல் ராணி. ஆனா இவாதான் என்ன பண்ணிட்டா, எல்லா அதிகாரம் எடுத்துக்கிட்டு பூரா ஆகாபை போல தன் மனைவிக்கு விற்று போட்ட ஒருவனும் இல்லை பைபிள்ல போட்டது. புருஷன் தான் குடும்பத்துக்கு தலையா இருந்து எல்லாத்தையும் நடத்தணும். அவன் தான் புருஷன் சொல்லியிருக்காரு. இல்ல நான் மனைவின்னு சொல்ல முடியுமா? அவதான் புருஷியா? மனைவி தான். புருஷன் அந்த தன் கடமையை செய்யணும். அவன் வேலைக்கு போன அவன் நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா புருஷன் சோம்பேறியா இருக்கிறது, வேலைக்கே போறது கிடையாது. இருக்கிற பணத்தை பூரா தொலைச்சிட்டு சும்மா அப்படியே படுத்து கிடக்கிறது. மனைவி போய் வேலை பார்த்து, வீட்டு வேலையை பார்த்து, வெளியில வேலை பார்த்து வருமானத்தை கொண்டு வர, சாப்பிட்டுட்டு அதுல 10 குறை சொல்லி 1:25 அதிகாரத்துல பாக்குறோம். 2 முதல் 38 வசனம் வரைக்கும் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். முரடன், துராதிரன், போதையில் இருக்கிறவன், அப்படிப்பட்ட புருஷனோட வாழ்க்கை நடத்துறான் அபிகாயி. எப்படி? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது இந்த ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு புருஷனை எப்படி ஆதாயப்படுத்துறான். அவன் போதையில இருக்கிறான். அவர் தாவீதுக்கு ஒரு சாப்பாடு கொடுன்றார். அவன் ஆயிரக்கணக்கில் அவன் சம்பாரிச்சு அவன் சாப்பாட்டுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதுல கொஞ்சம் சாப்பாடை கொடுத்தா என்ன கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா அவன் ஞானம் இல்லாம நடந்துட்டான். ஃபியூச்சர் கிங் இவன் தான் தாவீது. சவுலுக்கு அப்புறம் தாவீது ராஜா அப்புறம் எல்லாருக்குமே தெரியும். இவன் என்ன பண்ற, அவ வந்து அபிகாயில் போய் தாவீதை பார்த்து சமாதானப்படுத்தி, அவன் வந்து பைத்தியக்காரன், என் புருஷன் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. என் புருஷன் பைத்தியக்காரன், எது பண்ணிடாத, நிச்சயமா ராஜாவாயிருவ. ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்ற மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கு, நீ ராஜாவாயிட்டேன், அதனால கொலை பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த வேண்டாம். இங்க வந்து பேசவே இல்லை. ஏன் போதையில இருக்கிறான். போதையில இருக்கணும், என்ன பேசுறது? அந்த சமயம் பார்த்து ராத்திரி முழுக்க காத்திருந்து காலையில போய் பேசுறான். போதையெல்லாம் தெளிஞ்ச பிறகு நேற்று ராத்திரி என்ன நடந்தது தெரியுமா? உன்னை கொல்ல வந்தான் தாவீது, நான் தான் போய் தடுத்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவ போய் பார்த்தியா, நான் தான் உன்னை காப்பாத்தினேன், உன்னை அடிச்சு தூக்கியிருப்பான் தெரியுமா? அப்படின்னா எதுவுமே பேசல. கர்த்தர் 10 நாள் அவனை அடிச்சார். நம்ம ஒரு ஃபுல் பைபிள் ஸ்டடியை எடுத்திருக்கோம். அந்த 10 நாட்கள், அந்த டைட்டிலே அந்த 10 நாட்கள். அந்த 10 நாள் அவனை என்னெல்லாம் பண்ணினார் ஆண்டவர். இந்த மாதிரி ஆண்டவர் கையில விட்டுறணும். ஆண்டவர் கையில விட்டு பார்க்கணும். நீங்க போராடக்கூடாது உங்க புருஷனோட. நீங்க போராடிதான் இருக்கணும். இயேசுவே நீர் இதை கையாளுமப்பாண்டு. அப்ப நம்ம தகுதியான பாத்திரமா இருக்கணும். நம்ம சைடு எந்த குற்றமும் இல்லாம நம்ம பெர்ஃபெக்டா நிக்கணும். நம்ம குணசாலியான ஸ்திரியா நின்னோம்னா ஆண்டவர் இறங்கி வருவார். ஒரு நாளும் சாதாரண ஒரு ஆபீஸ்ல ஒரு ஆபீஸர் கீழே இருக்க சபார்டினேட்ட சத்தம் போடும்போது அமைதியா இருக்கணும். அதிகாரத்துக்கு கீழே இருக்க, அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்க கடவுள் இருக்கு. ரோமர் 13 அதிகாரத்துல பேதுரு சொல்றாரு, முரட்டாட்டம் உள்ளவனா இருந்தாலும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். கிறிஸ்டியானிட்டின்றது அதுதாங்க. மனிதாபிமானம் வேற, மனித அன்பு வேற. கிறிஸ்துவின் அன்புன்றது பகைக்கிறவனை நேசிக்கிறது அன்பு. இந்த பாடுற அன்பு இதாண்டா கிறிஸ்துவின் அன்பு. நீ என்ன எதிர்க்கிறீல்ல, உனக்கு நான் சமைச்சு போடுறேன் பார், உனக்கு விதவிதமா சமைச்சு போறேன், சாப்பிடு. நீ என்னை எவ்வளவு எள்ளி நிறையாடுற, என்ன எவ்வளவு நான் அவாய்ட் பண்ற, நீ உன்னை நான் சமைச்சு போடுறேன் பாரு. அந்த அன்பை பார்த்து அவன் உருகுவான். அது மனசாட்சி குத்தும். எல்லாருடைய மனசாட்சியும் பேசுங்க, உள் உணர்வு பேசும். எல்லாத்துக்கும் மேல சொப்பனில கர்த்தர் பேசுவார், இயேசு கிறிஸ்து பேசுவார். அதான் ரூத்து, அபிகாயில், ஏசபேல் இதெல்லாம் காமிக்கிறார். ரூத்து மாதிரி மாமியார தன் தாயை போல நினைச்சிட்டாங்க. அவ வந்து நகோமி ரூத்தை தன் மகளை போல உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழ நினைக்கிறான். நீ என்ன வேலைக்காரியா வச்சுக்கணும்னு ஆசைப்படல, நல்ல ஒரு வாழ்க்கை வேணும். போவாஸ் உனக்கு சரியான துணை, உனக்கு போவாஸ் இருக்கு. நல்ல ஒரு துணையை கொடுக்கிறாரு ஆண்டவர். ரூத்துக்கு தேடி வந்தா. அவ வந்து மோவாபிய ஸ்திரீ. மோவாபிய ஸ்திரீய கனப்படுத்துறாரு. அவ வம்சத்துல இயேசு கிறிஸ்து மனுஷனா வராரு, கனப்படுத்துறாரு. அப்படி போல அவங்க கனப்படுத்துவாரு. விட்டு கொடுத்து பழகணும், சுயத்துல நின்று பழகக்கூடாது.
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதெல்லாம் இல்ல. மதர் இன்லா, டாக்டர் இன்லா, அந்த இன்லா லா 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 சட்டம் எல்லாம் பழைய ஏற்பாடு. டாக்டர் சன்னு தான். சன் இன் லா கிடையாது, டாக்டர் இன் லா கிடையாது, மதர் இன் லா கிடையாது, ஃபாதர் இன் லா கிடையாது. நம்ம அப்படி நேசிச்சு பார்க்கணும். அந்த அன்பை நீங்க ஊத்தி பாருங்க. நம்ம பாவியா இருக்கும்போது இயேசு நம்மளை நேசிச்சார் இல்லையா? அதை யோசித்து பார்க்கணும். நம்ம நான் நல்லவனாக இருந்தா நான் நேசிக்கல. அவரு நான் பாவியா இருக்கும் போது இயேசு என்னை நேசிச்சார். அவர் தான் நீதிமான் ஆக்கினார், பரிசுத்தமாக்கினார். நீதிமொழிகள் 19:13 மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. எப்படி ஒரு தகப்பனுக்கு ஒரு மூடனான மகன் இருந்தானா எப்படி அவனுக்கு துக்கமா இருக்குமோ அப்படிதான் இருக்குமா மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது. அதே நீதிமொழிகள் 27:15-16 அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும், சண்டைக்காரியமான ஸ்திரீயும் சரி. வீடு ஒழுகிட்டே இருந்தா அப்படி இருக்க முடியுமா? அப்படிதான் இருக்கணும். சண்டைக்காரியான ஸ்திரீ இருக்க இடம் அப்படிதான் இருக்கும். நிம்மதி இல்லாம இருக்கும். அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலதுகையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். காற்று அடக்க முடியுமா? எண்ணெயை கையில பிடிக்க முடியுமா? அப்படித்தான் சண்டைக்காரியான ஸ்திரீ அடக்க யாராலும் முடியாதுன்றார். நீதிமொழிகள் 21:9 சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். இங்க ஒரு மூலையை வீட்டு உட்கார்ந்துக்கலாம். அவளோட இருக்கிறத விட இங்க ஒரு மூலையில போய் கண்காண உட்கார்ந்து போகணும்னு. இதே நீதிமொழி 25-24 இதேதான். நீதிமொழி 21:19 சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீகள் குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். எப்படி இருக்கின்றார்? மனைவி நீ அமைதியா இருந்தேன்னா உன் குடும்பம் அமைதியா இருக்கும். நீ சமாதானமா இருக்கா உன் குடும்பம் சமாதானமா இருக்கும். மனைவி கையில தான் இருக்குது, தாய் கையில தான் இருக்கிறது. மனைவி தாய் என்கிற ஸ்தானம் மிகவும் முக்கியமானதாகும். ஒரு பக்கம் கணவன், மறுபக்கம் பிள்ளைகள். இவர்களுக்கிடையே உள்ள பாலம் தான் ஒரு ஸ்திரீயின் ஸ்தானம். இரண்டு பக்கம் அரவணைத்து செல்ல வேண்டும். சில குடும்பங்களில் கணவனின் தாயார் இருப்பார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீக்கு மருமகள் என்ற ஸ்தானத்தில் இருந்தும் செயல்பட வேண்டும். கணவனுக்கு உதவியாக இருக்கும்படி சில குடும்பங்களில் ஸ்திரீயான வேலைக்கு செல்பவளாக இருப்பார். சூழ்நிலை எப்படி இருப்பினும் ஸ்திரீயானவள் தான் குடும்பத்தை சமாதானத்துக்காக நடத்தி செல்ல வேண்டும். ஆர்டர் பண்ணியே ஆக வேண்டும். ஏனென்றால் இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஸ்தானம், பொறுப்பு. வேலைக்கு போகாத கணவன்மார்கள், போதை பழக்கம் மற்றும் வேறு வேண்டாத பழக்கங்களினால் பணத்தை இழந்து நிற்கும் கணவன்மார்கள், வியாதி நிமித்தம் படுக்கையில் இருக்கும் கணவன்மார்கள், இப்படிப்பட்ட குடும்பங்களில் இருக்கும் ஸ்திரீகளின் பொறுப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். அன்பு வேண்டும். மாமியார் மருமகளை தன் சொந்த மகளை போல நடத்த வேண்டும். மருமகள் மாமியாரை தன் சொந்த தாயை போல பார்க்க வேண்டும். தாய்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் பொசசிவ்னஸ், என் மகன் எனக்குத்தான் சொந்தம், என் புருஷன் எனக்குத்தான் சொந்தம் இருக்கக்கூடாது. பொசசிவ்னஸ் இருக்கவே கூடாது. இயேசுதான் சார்ந்து இருக்கணும். என்னை காட்டிலும் புருஷனை நேசிக்கிறேன்னா எனக்கு உனக்கு பங்கு கிடையாதுன்றார். என்னை காட்டிலும் உன் மனைவியை நேசிச்சேன்னா எனக்கு உனக்கும் பங்கு கிடையாதுன்றார். முதலாவது இயேசுதான் நேசிக்கணும். அப்புறம்தான் இயேசு கொடுத்த கணவன், மனைவி, பிள்ளைகள். பிள்ளைகளை ஓவரா மேலத்துக்கு வச்சிடக்கூடாது. என் பிள்ளை இருக்கான், என் பிள்ளைனை காப்பாத்துவான். நிறைய பேர் தாய்மார்கள் பேசுற பேச்சு, என் பிள்ளை இருக்கான், என் பிள்ளை படிச்சு முடிச்சுட்டானா என் பிள்ளைனை காப்பாத்துவான். இயேசு தாங்க காப்பாத்துவரவங்கள. புருஷன்மார்களும் மனைவிகளுக்கு என்றுள்ள ஸ்தானத்தை, உரிமையை மனைவிகளுக்கு கொடுக்க வேண்டும். தாய்க்கு என்றுள்ள ஸ்தானத்தை, உரிமையை தாய்க்கு கொடுக்க வேண்டும். இது பேலன்ஸ் பண்ண தெரியணும். இன்னைக்கு நிறைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு தெரியல எப்படி தாயை பேலன்ஸ் பண்ணணும், எப்படி மனைவியை பேலன்ஸ் பண்ணணும். தாயின்ற ஸ்தானத்தை அவங்க கொடுத்தாரு, என்னை பெற்றெடுத்தாங்க. அடுத்து என்னையே சார்ந்து என்னையே நம்பி வந்திருக்கிற மனைவி, இவளுக்கு யாரும் கிடையாது, இவன் நான் தான் உலகம்னு வந்திருக்கிறான், இவ்வளவுதான் எனக்கு ஆண்டவர் கொண்டிருக்கிறாரு. அப்ப இவளுக்குள்ள ஸ்தானத்தை நான் கொடுக்கணும். அப்ப அவன் என்ன எதிர்பார்க்கிறான், நான் எதிர்பார்க்கிறேன் இல்லையா? அதே மாதிரி அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை நான் கனப்படுத்தணும். அதுக்குள்ள ஸ்தானத்தை நான் கொடுக்கணும். அன்பு இருந்தால் இதை எளிதாக செய்யலாம். அன்பு இருந்தா போதும். இயேசு கிறிஸ்து குடும்பத்தின் தலையாக இருக்க வேண்டும். நான் தலை, நீ தலைலாம் இல்ல. எனக்கு புருஷன்ற ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கார். ஆனா அந்த குடும்பத்தின் தலை யாருன்னா இயேசு தான். நான் மேனேஜர் தான். ஐ எம் நாட் த ஓனர். ஜீசஸ் தான். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ், திஸ் ஃபேமிலி. அவர் தான் இதுக்கு தலை. அவர் என்ன சொல்றார், வேதம் என்ன சொல்லுது, வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அதன்படி நடந்தா போதும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இதெல்லாம் தான் பேசுவார். தேவ சித்தப்படி
தேவ சித்தப்படி வேதத்தின் வசனத்தின்படி வாழும்போது, குடும்பம் நடத்தப்படும் போது குடும்பம் சமாதானமாய், சந்தோஷமாய், திருப்தியாய் இருக்கும். அப்ப இங்க ரூட் இதுதான். வேதத்தின்படி வாழாத குடும்பத்துல சமாதானம் இருக்காது. வேதத்தின்படி வாழும் போதுதான் சமாதானமா இருக்கும். சொல்றாரு இல்லையா நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற வேலை, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அதுல வேதனை இருக்காது. வித்தவுட் பெயின் அது பிளஸ்ஸிங்கா இருக்கும். அந்த பிளஸ்ஸிங் வந்து வித்தவுட் பெயின், அது வேதனை இல்லாத ஆசீர்வாதமா இருக்கும். அது ஆப்போசிட் சாபம். ஆண்டவர் சித்தப்படி நடக்க கத்துக்கொள்ளணும். நம்ம கணவன் மனைவிக்கிடையே நடக்கும் வாக்குவாதம், சண்டை நிமித்தம் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் சமாதானத்திலிருந்து தவிப்பார்கள். அது நிமித்தம் அவர்களுடைய படிப்பு, ஓய்வு பாதிக்கப்படும். இதை பெற்றோர் யோசித்து பார்க்கணும். குடும்பத்தில் யாரும் யாரையும் ஆளுகை செய்யக்கூடாது. இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் குடும்பத்தை நடத்துவதாக இருக்க வேண்டும். அதன்படிதான் குடும்பத்தில் எல்லோரும் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது குடும்பத்தில் அன்பு, அமைதி, ஆசீர்வாதம், ஒருமனம், ஐக்கியம் காணப்படும். நீ குடும்ப ஜபம் நடத்தணும், குடும்ப ஜபம் பண்ணணும். குடும்பமா ஜெபிக்கும் போது அப்பதான் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் இயேசுதான் இங்க தலைவர், இந்த குடும்பத்துக்கு தலைவர் யாரு, இயேசுதான் அப்படின்ற எண்ணம் வரும். இயேசு என்ன சொல்லுகிறார், பைபிள் என்ன சொல்லுதுன்றது வரணும். குடும்ப ஜபம் இல்லைன்னா இந்த எண்ணமே வராது. எனக்கு அப்பா தான் எல்லாமே, எனக்கு அம்மா தான் எல்லாமே, இப்படிதான் போய்கிட்டு இருக்கும் குடும்பம். என் புருஷன் தான் எல்லாமே, என் பிள்ளை தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. இயேசுக்கு எனக்கு இடம் வேணும். இயேசுக்குள்ள ஸ்தானத்தை நம்ம கொடுக்கணும். அது குடும்ப ஜபம் கண்டிப்பாக இருக்கணும், நடத்தணும். காலையில குடும்ப ஜபம் பண்ணணும், ராத்திரி குடும்ப ஜபம் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். அவன் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வசனத்தை சொல்லி கொடுத்து புது புது வசனங்களை சொல்லு, புது புது பாட்டை பாடு. ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்க கூடாது. எப்ப பண்ணாலும் ஒரே பாட்டு, எப்ப பண்ணாலும் அதே வசனம் தான் ஜபம். வளரல, கிறிஸ்துவுக்குள்ள வளரணும் பிள்ளைகள். வசனத்தின் மீது, இயேசுவாகிய கண்மலையாகிய வசனத்தின் மீது குடும்பம் கட்டப்படணும். அப்பதான் அது அசையாது. எவ்வளவு கொந்தளிப்பு வந்தாலும், எவ்வளவு புயல் காற்று அடித்தாலும், எவ்வளவு கடல் கொந்தளிச்சாலும் அந்த குடும்பம் அசையாது. பெற்றோர் பிள்ளைகளுடன் நேரம் செலவிட வேண்டும். அப்படி டயர்டா, அவ்வளவுதான் டயர்டா வந்தாலும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மெக்கானிக்கலா பிள்ளைகளோட உட்காந்து பேசணும். கொஞ்ச நேரமாவது பிள்ளைகள் சொல்றதை கேட்டாலே போதும். பிள்ளைகள் சொல்றதை கேட்கணும். பெற்றோர் தாய் டைப்ப உட்காரணும். இங்க வந்து உட்காந்து ஆபீஸ் மேட்டரை பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஆபீஸ்ல எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு பேசக்கூடாது. பிள்ளைகள் டைம், அந்த பிள்ளைகள் பெட்டுக்கு போயிடுச்சா அதுக்கப்புறம் உட்காந்து பேசுங்க, அவங்க ஆபீஸ் என்ன நடந்ததுன்னு. பிள்ளைகள் டைம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு உங்க டைமை கொடுக்கணும். கணவன் மனைவி உட்காந்து பிள்ளைகளோட பேசணும். பிள்ளைகள் சொல்றதை கேட்டா போதும். அதுகளுக்கு யார் இருக்கா, வந்து இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இன்னைக்கு அப்படி நடந்து, இப்படி நடந்துணும், அதை கேட்டோம்னாலே சந்தோஷமா இருங்க. அது டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. அப்ப போய் பக்தியா உட்காந்து ஜெபம் பண்றேன்னு அப்ப போய் ரூம் போட்டு உட்காந்து பக்தியா இருக்கக்கூடாது. அப்போ போய் சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சமைச்சிட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு என்ன பண்ணணும், பிள்ளைகளோட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு கொஞ்ச நேரம் படிங்கன்னு சொல்லிட்டு மடமடமடன் கிச்சன் வேலையை மணிக்கு உட்கார்ந்து இருக்கணும். அங்க போய் போட்டு தோசை சுட்டு, பூரி சுட்டு, சப்பாத்தி சுட்டு, இட்லி வச்சு, அந்த சட்னி வச்சு, இந்த சட்னி வச்சு, அந்த குழம்பு வச்சு, இந்த குழம்பு வச்சுன்னு வச்சுக்கிட்டு கூடாது. அந்த டைம் பிள்ளைகளுக்கான நேரம். இது அற்புதத்தின் நேரம் மாதிரி, பிள்ளைகளுக்கான நேரம். பிள்ளைகளோட உட்காரணும். அப்போ உட்காந்து டிவி போட்டு உட்காந்து கேட்டு கொடுக்க கூடாது. டிவி போட்டு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்க கூடாது. அன்னைக்கு இப்ப யாரு பிரைம் மினிஸ்டர், இப்ப யாரு பிரசிடென்ட் தான், உங்க பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளோட உட்காந்து டைம் பண்ணிட்டு அந்த பிள்ளைகள் படிக்க உட்காந்தோடனே அதுக்கு அப்புறம் உட்காந்து உங்க வேலையை நீங்க பாருங்க. எவ்வளவு டயர்டா இருந்தாலும் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன் ஜெபிக்கணும், ஏன் பைபிள் படிக்கணும், எதுக்காக நம்ம பாடி புது புது பாட்டை பாடி ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். காரண காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். நீதிமொழி 22:6 எல்லாருக்கும் தெரியும். பிள்ளையான நடக்க வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர்வெறும் வகை விடாதிருப்பான். பிள்ளைய கண்டிச்சு ஒழுக்கமா நடத்தணும். அவங்க எவ்வளவு தாளந்துகள், எவ்வளவு திறமை, எவ்வளவு படிப்பு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுன்றதை கத்துக் கொடுக்கணும். பெற்றோரை கனம் பண்ண கத்துக் கொடுக்கணும். வயசுல மூத்தவங்களை கனம் பண்ண கத்துக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நீதிமொழிகள் 22:15, நீதிமொழிகள் 23
23 13, நீதிமொழிகள் 29 15, நீதிமொழிகள் 13 24 எபேசியர் 6 4 வசனங்கள், கொலோசியர் 3 20 21 வசனங்கள். இது எல்லாத்துலயும் பிள்ளையே கண்டிச்சு வளரு, பிறம்பை கையாடு. நீ அவனை கண்டிச்சு நடத்தலைன்னா அவன் பாதாளத்துக்கு போயிடுவான். அவனை பாதாளத்துக்கு தப்பு வைக்கணும்னா, அவன் பாவத்துக்கு நேரா போகாம இருக்கணும்னா அவனை நீ கண்டிச்சு வளரு. நீ கண்டிக்கலைன்னா அவனை ஏற்கனவே நீ அவனை பாவத்தின் வழியில நடத்துற. பிள்ளைகளை கண்டிக்காம வளர்க்க கூடாது, கண்டிச்சு வளர்க்கணும். காம்ப்ரமைஸ் பண்ணி பழகிக்கிடணும். ஈகோ இருக்கக்கூடாது, போராடக்கூடாது. கணவன் மனைவி உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பழகணும். எல்லாரும் ஒரே மாதிரியான ஆட்டிடியூட், ஒரே மாதிரி இன்டென்ஷனோட, ஒரே மாதிரி பெர்ஸ்பெக்டிவோட, ஒரே மாதிரி டேஸ்டோட, ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபர் ஆகும். இதை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகணும். சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் பேச மாட்டாங்க. இப்ப நான் பேசிக்கிட்டே இருப்பேன், என் ஒய்ஃப் பேசவே மாட்டான். இப்ப நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும். இது அவனவங்க நேச்சர். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என் ஹஸ்பண்ட் இப்படித்தான், என் ஒய்ஃப் இப்படித்தான், ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ கத்துக்கொள்ளணும். இது கத்த நியமித்த வாழ்க்கை, கத்து கொடுத்த வாழ்க்கை. நான் வாழும் வாழ்க்கை, நம்ம கொடுத்த கணவன் மனைவி இது கத்து கொடுத்ததுன்னு ஏற்றுக்கொள்ளணும். திருமணம் என்பது பரலோகத்துல நிச்சயிப்பற காரியம். ஏதோ மனுஷங்களா நடத்துறது கிடையாது. நாம இணைய முடியாது, ஒரு மனுஷன் நினைக்கிறது. இது கர்த்தர். ஒண்ணுன்னா இப்ப எனக்கு திருமணம் நடக்கும் போது இது ஜபிச்சு தீர்க்கதரிசியில போய் தேவ சித்தம் கேட்டு நடக்கல. ஆனா இது கர்த்தர் தான் நடத்தி இருக்கிறார். எங்களுக்கு அறியாம கர்த்தர் நடத்தினது. அப்ப கர்த்தர் தான் இணைக்கிறார். கர்த்தர் சித்தம் இல்லாம இணையல. அது இணைஞ்ச பிறகு எப்படி நடக்கிறோம், கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு எப்படி நடக்கிறோம், கர்த்தரை அறியாத போது மனசாட்சியின்படி எப்படி நடக்கிறோம்ன்றத பார்த்தோம். நம்ம இதை ஏற்றுக்கொள்ளணும். இந்த வாழ்க்கை கத்துக் கொடுத்தது, இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த வேலை எனக்கு கத்துக் கொடுத்தது, இந்த மனைவி இந்த கணவன் கத்துக் கொடுத்தது, இந்த பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இந்த வாழ்க்கை எனக்கு கத்துக் கொடுத்தது. இது எல்லாமே கத்துக் கொடுத்தது. யோவான் 3:27 சொல்றாரு இல்லையா, பரலோகத்தில் வந்தாலே ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. இது அதனால ஆண்டவர் நிர்ணயித்தது. இதை நம்ம பிரிஞ்சு போகக்கூடாது. உடனே நான் பிரிஞ்சு போறேன், நீ பிரிஞ்சு போன, டிவோர்ஸ் பண்ணிக்குவோம், டபார்னு போகக்கூடாது. தவறு அது. அதுக்கு இது அகேன்ஸ்ட் காட். கர்த்தர் எடுத்து நிக்கிறது. அது கணவன் மனைவி 2 பேரும் தாளந்துகள் இருக்கு. இவங்கள்ட்ட 3 தாளந்து இருக்குது, 3 டேலண்ட் இருக்குது. அவங்கள்ட்ட 2 டேலண்ட் இருக்குன்னா 2 5, 3 2 5, 1 1 2 அப்படிதான் பார்க்கணும். அந்த தாளந்து வச்சு பொறாமப்படக்கூடாது. மனைவியை பார்த்து கணவன் மனைவி பார்த்தா, மனைவி கணவனை பார்த்தா பொறாமப்படக்கூடாது. 1 1 2 எடுத்துக்கிடணும். 2 எல்லாம் சேர்ந்துருச்சு. தாளந்துகள் 5 5 10 ஆயிடுச்சு. அப்படித்தான் பார்க்கணும். ஈகோவுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் நீ அந்த ஈகோவுக்கு இடம் கொடுக்க கூடாது. உன் குடும்பத்தார் என் குடும்பத்தார்னு பேசக்கூடாது. வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம். கர்த்தரோட உள்ள உறவு, மற்ற மனுஷனோட உறவு, இதுதான் வாழ்க்கை. முதலாவது கர்த்தரோட நல்ல உறவுல இருந்துட்டா அது எல்லாமே சரியாயிடும். நமது மனித வாழ்க்கை என்பது மிகவும் குறுகினது, ரொம்ப ஷார்ட் லைஃப். இதை சந்தோஷமா சமாதானமா வாழ தெரிஞ்சுக்கிடாது. அன்புதான் வழி. எல்லா பிரச்சனைக்கும் வழி இயேசுவின் அன்பு. அந்த இயேசுவின் அன்பு இருந்தா போதும். தன் பகைக்கிறவனுக்கும் தன்னையே ஜீவபலியா கொடுக்கிற அன்புதான் இயேசுவின் அன்பு. அப்படி போல அந்த தியாக அன்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சிடலாம். நாம் எதற்காகவும் போராடக்கூடாது. எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட இறக்கி வைக்க பழகணும், செபிக்க பழகணும். இயேசுவின் நீர் பொறுப்பெடுக்கணும், அவற்றை பொறுப்பு ஒப்படைக்கணும். மணி மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப 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 முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை 2 பேர் இன்கமா இருந்தாலும், ஒருத்தரோட இன்கமா இருந்தாலும் 2 பேரும் சேர்த்து வச்சு செலவழிச்சு பழகணும். இது ஏன் படம் ஓம் படம் கிடையாது. இது நம்ம படம். கர்த்தர் நமக்குன்னு குடும்பத்தை நடத்த பணம். அதை எப்படி பண்ணணும், பொதுவா வச்சு செலவழிச்சு பழகணும். ஒருத்தருடைய பணத்துல எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு ஒருத்தர் பணத்தை சேர்த்து வச்சீங்கன்னா அது நிக்கவே நிக்காது. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் அது கிடையாது. நீ ஒரே மாம்சமா இருப்ப. அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகளை, நம்ம கொடுக்கப்பட்ட பணத்தை, நம்ம கொடுக்கப்பட்ட பணத்தை, குடும்பத்தை நிர்வகிக்கின்றது 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். நானு நீன்ற அந்த ஈகோ வரக்கூடாது, மறைச்சிருக்க கூடாது. எனக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்ற என் மனைவிக்கு தெரியணும். சரியாக அதுக்கு என்ன அதுக்கு டைட்டு கொடுக்கணும், தசமமாக கொடுக்கணும். அது பழைய ஏற்பாடு காலம், புதிய ஏற்பாடு காலம், வசனத்துக்கு எடுத்து ஒரு நாள் நிக்க கூடாது.
மத்தேயு 23:23 என்ன சொல்றாரு? மாயக்காரராய் வேத பாருகிறே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியும் இரக்கத்தை விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இரக்கமும் பாராட்டணும், கர்த்தர் கொடுக்கிற தசமபாகத்தையும் கொடுக்கணும், தசமபாகத்தை கொடுத்துடணும். அப்புறம் கர்த்தத்தை கேட்டு கேட்டு செலவழிக்கணும். ஆண்டவரே எந்த ஊழியத்துக்கு காணிக்கையா கொடுத்தாலும் ஆண்டவரை கேட்கணும். எங்கா ஓட்டம் இருக்குதா, அதிகமான செலவீனங்கள் இருக்கா, அப்ப யோசிச்சு பார்க்கணும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் யாரு ஏசு கொடுக்கிறார், அதை அவர் சொல்ற மாதிரி செலவழிச்சிருக்கீங்களான்னு பார்க்கணும். அப்ப அவர் சொல்லாத இது ஏதோ ஒண்ணு நம்ம விட்டுறோம், அதனால ஓட்ட விழுது, பானையில ஓட்ட விழுந்த மாதிரி எல்லாம் போயிடும். கொடுக்கிறவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது எப்படி நான் செலவழிக்கணும்னு கேட்கணும். இது எப்படி செலவழிக்கணும், எங்க விதைக்கணும் கேட்கணும். நீங்க அவர் சொல்ற மாதிரி விதைச்சீங்கன்னா தான் 30,000, 60,000, 100,000 விளைச்சலா காண முடியும். நீ சுயமாக அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சேராது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துல விதைக்க கத்துக்கொள்ளணும். அது வந்து குடும்பமா செய்யணும். வாங்குறதை காட்டிலும் கொடுக்கறது பாக்கியம்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம வந்து குடும்ப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுக்கணும். எனக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க இல்லை. திருமணமாகி வந்த பிறகு என் மனைவியை பார்த்துதான் நான் கொடுக்கறதை கத்துக்கிட்டேன். கொடுக்கறதின் சந்தோஷத்தை அவன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அப்படி போல நீங்க கத்துக் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு.